श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களுக்கு அடுத்ததாய் திருவவதாரம் செய்தவர்கள் ஆச்சாரியர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்து சஹ ஆச்சாரிய அபிதீயதே என்ன ஒரு ஸ்லோகம் ஆச்சாரிய லட்சணத்தை விவரிக்கிறது. யாரை ஆச்சாரியன் என்று குறிப்பிட வேண்டும்? ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் யாரொருவன் நன்கு வாசிக்கிறான், நன்கு கற்கிறான், ஐயம் திரிபு சந்தேகங்கள் இல்லாமல், விபரீத ஞானம் தவறான அறிவில்லாமல் உள்ளது உள்ளபடியாக சாஸ்திரார்த்தங்களை யாரொருவன் கற்கிறானோ அவனை ஆச்சாரியன் என்று குறிப்பிடலாம். சரி, அப்ப நன்றாக சாஸ்திரார்த்தங்களை கற்றவனை ஆச்சாரியன் என்று சொல்லிவிடலாமா என்றால் அடையாளம் அத்தோடு நிற்கவில்லை. ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அந்த சாஸ்திரார்த்தங்களை எடுத்து உபதேசித்து அவர்களையும் ஆச்சரிக்கும்படி செய்கிறான். தான் சாஸ்திரங்களை நன்கு கற்கிறான், சாஸ்திர சாரத்தை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதை தன்னை பின்பற்றுபவர்கள், தன்னை நாடி வரக்கூடிய சாமானியப்பட்ட ஜனங்கள், பாமர ஜனங்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்த அர்த்தத்தை எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த விதத்திலே புரிய வைத்து அவர்களையும் சாஸ்திர மரியாதைக்கு உட்படுத்தும்படி, மரியாதைனா கட்டளை, சாஸ்திர வரம்பு கட்டளைகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்படி செய்தல். அப்படி செய்யக்கூடிய சாமர்த்தியம் ஒருவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். ஸ்வயம் ஆச்சரதே யஸ்து, சரி இந்த ரெண்டு இருந்தால் போதுமா? தான் நன்கு கற்கிறான், கற்றதை அடுத்தவர்களுக்கு உபதேசித்து அவர்களையும் தந்த சாஸ்திர வரம்புக்குள்ள இருக்கும்படி செய்கிறான், போருமான்னா? ஸ்வயம் ஆச்சரதே, தான் பின்பற்றணுமே. ஊருக்கெல்லாம் உபதேசித்து விட்டு தான் அந்த உபதேசத்தை கை கொள்ளாமல் அதை ஒட்டி ஒழுகி நடக்காமல் இருந்தால் அப்ப ஆச்சாரியன் என்று அவனை சொல்ல முடியாது. அப்ப ஆச்சாரியனா இருக்கும் அந்த ஒரு சிறந்தவர், ஒரு சிறந்த உத்தமர், அவருக்கு ஆச்சாரிய லட்சணம் எப்பொழுது பொருந்தும் என்னால் அப்ப இந்த மூன்று அடையாளங்களும் அவரிடத்துல இருக்க வேண்டும். சாஸ்திரார்த்தங்களை நன்கு கற்க வேண்டும், கற்றதை அடுத்தவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், உபதேசித்து தாமும் அதிலே ஒழுகி அவர்களையும் அந்த உபதேசத்தை கேட்டவர்களையும் சாஸ்திர வரம்புக்குள்ளே இருக்குமாறு செய்ய வேண்டும். இப்படி இருப்பவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அதிலும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் இந்த லட்சணங்களிலே முழுமையாக லட்சணங்களை தங்களிடத்திலே முழுமையாக கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய பரம்பரை, குரு என்றாலும் ஆச்சாரியன் என்றாலும் இரண்டும் ஒரே பொருள் உள்ளவைதான். குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அந்தகாரம், இருட்டு, அதை யாரொருவன் போக்கடிக்கிறானோ அவருக்கு குரு என்று திருநாமம். அறியாமைங்கிற இருட்டு, நமக்கு சரியான அறிவு, சிறந்த ஞானம் இல்லை என்றால் அப்ப தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருப்போம், அதுதான் அறியாமை இல்லையா? உலகத்துல எல்லாம் எனக்கு தெரியறதே, பல விஷயங்கள், வேறு கண்டங்கள், வேறு மாநிலங்கள்ல என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் அறிவுன்னு சொல்ல முடியாது. அப்ப எது அறிவு, எது வித்யா? யா வித்யா சா விமுக்தையே, எதொன்று ஜீவாத்மாவுக்கு முக்தியை கொடுக்குமோ, சம்சார தலை இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்குமோ அதற்குத்தான் வித்யா ஞானம்னு பெயர். அப்ப அந்த ஞானத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய மற்றது அத்தனையும் அஜ்ஞானம், அறிவின்மை என்றுதான் அதற்கு பெயர். அப்போ அந்த அஜ்ஞானத்தை தொலைத்து சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு, அவரே ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய பரம்பரை குரு பரம்பரை. என்றோ ஒரு ஆச்சாரியர் இருந்திருக்கலாம், ஆனா அவர் உபதேசித்த அர்த்தங்கள் இன்று நமக்கு வர வேண்டும் என்றால் அது ஒரு தொடராக, ஒரு பரம்பரையாக ஆச்சாரியர்கள் இருந்தால் அன்னி இன்னைக்கு நமக்கு அது கிடைக்காதே. அப்ப இதற்காகவே எம்பெருமான் ஆழ்வார்களை மட்டும் அவதரிக்கும்படி செய்யாமல்
பின்னர் ஆச்சாரியர்களையும் அவதரிக்கும்படி செய்து அவர்கள் மூலமாக இந்த சம்பிரதாய அர்த்தங்களை இன்று வரை, ஏன் இதற்கப்புறம் இன்னும் 100 வருஷங்கள் 1000 வருஷங்கள் ஆனாலும் அனைவருக்கும் போய் சேருமா போல சிறந்த ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்து அதைத்தான் குரு பரம்பரை என்று நாம கொண்டாடுகிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையினுடைய பிரபாவம், பெரிய மேன்மை. பிரபாவம்னா இந்த குரு பரம்பரைக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு. எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள் நம்முடைய பாரத தேசத்துல அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் ஒரு குரு பரம்பரை உண்டு. ஏன்னா இன்னைக்கு அந்த சித்தாந்தம் நடமாடுகிறதுன்னு சொன்னா இதற்கு முன் 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 யாரோ ஒருத்தர் இருந்து உபதேசித்து அது இன்று வரைக்கும் வந்தால்தான் அதை கடைபிடிக்க முடியும். ஒவ்வொரு மதத்துக்கும் தான் குரு பரம்பரை உண்டு. அதே போலத்தானே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தும் குரு பரம்பரை என்னால் அப்படி அல்ல. இதற்குன்னு தனி ஏற்றம் உண்டு, பிரபாவம் உண்டு என்பதை நிரூபிக்குமா போலே, அதை நிர்ணயித்து தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுமா போலே பின்பழகிய பெருமாள்ஜியர் என்னும் ஆச்சாரியர் நம்பிள்ளைக்குன்னு நேர் சிஷ்யராக இருந்து ஆச்சாரிய கைங்கரியத்தை தவிர வேறு புருஷார்த்தம் இல்லை என்னே இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர் பரம கருணையோடு சரி முன்புள்ள முதலிகள் முன்பிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை நாம் அத்தனை பேரும் பின்புள்ளார் அத்தனை பேரும் கற்று அதை அனுபவித்து மகிழ வேண்டும் என்பதற்காகவே 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலை அருளி செய்திருக்கிறார். அதைத்தான் நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை அனுபவித்து முடித்தாயிற்று. பொய்கையார் பூதத்தார் பேயார், புகைமைஷை ஐயன், அருள் மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தோழி, நற்பானன், நற்களியன், இதிவர்த்தோத்த தடைவாமிங்கு என்ன உபதேச ரத்தினமாலையில மணவாள மாமணிகள் காட்டி கொடுத்த கணக்கிலே 10 ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். ஆனா சிறு மாறுதல், அவயவி அவயவம் என்ன ஒரு அமைப்பு இருக்கிறதா? உடல், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அங்கங்கள், அங்கங்கள் எல்லாம் சேர்ந்தாதானே உடல்ங்கிறது ஆகும். அத மாதிரி நம்மாழ்வார் தான் அங்கியான உடலாக இருக்கிறார். அவருடைய திருமேனியில பல பல பாகங்கள் பல பல அவயவங்களாகத்தான் மற்ற ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகா நிர்ணயித்து காட்டுகிறார்கள். அந்த கணக்கிலே முதலிலே அவயவங்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களை எல்லாம் அவர்களுடைய பிரபாவத்தை எல்லாம் எடுத்து அருளி செய்தார். பின்னர் அங்கியான நம்மாழ்வாருடைய பிரபாவம், நம்மாழ்வாருடைய பிரபாவம்னு சொன்னாலே அவரோடு கூடவே இருக்கக்கூடிய வலது கரத்தை போல திகழக்கூடிய அவருடைய திருவடி நிலையாகவே விளங்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார். வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் நேற்றும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் என்னவரை கொண்டாடுகிறோமே, அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரத்தை அதையும் அருளி செய்து இப்படியாக ஆழ்வார்கள் எல்லோரும் உலகத்தினுடைய உஜ்ஜீவனம், நாம் அத்தனை பேரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் இவர்கள் பிறந்து திவ்யமான பிரபந்தங்களை கொடுத்து போனார்கள். திவ்ய சூரிகள், ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நித்திய சூரிகள். எம்பெருமான ஒரு க்ஷணமும் விட்டு பிரியாமல் கூடவே இருந்து சதா பஷ்யந்தி சூரையா என்னை எப்போதும் எம்பெருமான அனுபவித்து அனுபவ ஜனித பிரீதிகாரித கைங்கரியம் தொண்டர்களாக நித்திய கிங்கரர்களாக இருப்பவர்கள் நித்திய சூரிகள். அதே போன்ற பெருமை பிரபாவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தான். மயர்வர மதிநலம் அருளினான். மயர்வு, அஜ்ஞானம், இருள், துயக்கு, மயக்கு அத்தனையும் போக்கடித்து வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிக்கு எந்த தெளிந்த ஞானம் இருக்குமோ, பக்தி இருக்குமோ, வைராக்கியம் இருக்குமோ, அதே ஞான பக்தி வைராக்கியத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் அருளினான். அதனாலேயே இவர்கள் எல்லோரும் திவ்ய சூரிகள். கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டும் பொழுது திவ்யம் ததாமி மே சக்ஷுஹு என்ன, உனக்கு உயர்ந்த கண்களை கொடுக்கிறேன், என்னுடைய உயர்ந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் என்றால் சாதாரண கண்ணாலெல்லாம் அதை பார்க்க முடியாது. இந்த கண்ணுக்கு எவ்வளவு பரிமிதமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். இந்த கண்ணால எதிரில் இருக்கக்கூடிய செவரை கிரகிக்கிறோம். செவருக்கு அப்பால் இருக்கக்கூடிய வஸ்து கண்ணுக்கு புலப்படுகிறதா? இந்த தடையை எடுத்தால்தான் அது புலப்படும். அப்ப தடைகள் வந்துடுத்தோம்னா இந்திரியங்கள் அதற்கு உட்பட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செயல்படும். இந்த மாதிரியான சின்ன சின்ன தாழ்ந்த இந்திரியங்களை வைத்துக் கொண்டு அளவுக்கே உட்படுத்த முடியாத பராத்பரனான எம்பெருமான கிரகிக்க வேண்டும் என்னால் முடியாதே. ஆனால் வேண்டும்னு ஆசைப்பட்டான். சரி, விருப்பம் இருக்கிறதுன்னா கொடுப்போம் என்ன எம்பெருமான் திவ்யமான சக்ஷுசு கண்களை கொடுத்து உயர்ந்த விஸ்வரூபத்தை காட்டினான். 11ஆம் அத்தியாயம் முழுக்க விஸ்வரூப அத்தியாயம். எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை வர்ணித்து வர்ணித்து பயந்தே போயிட்டான். போறோம் இப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பக்கம், ஆனா சேவித்த பிற்பாடு ரொம்ப உக்ரமா இருக்கு, கோரமா இருக்கு, பயம் பீடித்து விட்டது.
தேனைவ ரூபேன சதுர்புஜேன, எப்பொழுதும் என்னுடைய கண்ணனாக நாள்தோள் அமுதாக நீ சேவை சாதிப்பாயே, அந்த ரூபத்தையே காட்டு, இதை மறைத்துக்கொள் என்று பிரார்த்திக்க மீண்டும் கண்ணன் தன்னுடைய இயல்பான உருவத்தை காட்டினான். என்னத்தை கீதையிலேயே அனுபவிக்கிறோம். எதற்கு கூற வந்தேன்னா, திவ்யமான சக்ஷுஷை கொடுத்து தன்னுடைய திவ்யமான ரூபத்தை காட்டினாரா? அதே போல தன்னுடைய திவ்யமான ஸ்வரூபம், திவ்யமான திருமேனி, திவ்யமான குணங்கள், திவ்யமான விளையாடல்கள், சேட்டிதங்கள், இதையெல்லாம் இப்ப ஆழ்வார்களுக்கு கொடுக்க வேண்டும். ஜீவாத்மாவுக்கு இதையெல்லாம் அனுபவமாக கொடுக்க வேண்டும்னா அப்ப சாமானியப்பட்ட ஞானத்துக்கு அதெல்லாம் எட்டாதே. அதனாலதான் நித்திய சூரிகளுக்கு எந்த அளவுக்கு ஞானமோ, எந்த அளவுக்கு பக்தியோ, அதை அப்படியே நேர இவர்களுக்கு கொடுத்துட்டான் எம்பெருமான். கொடுத்து அருளி தன்னுடைய அத்தனையும் காட்டி கொடுக்க முழுவதையும் அனுபவித்தவர்கள். அப்படியே பெருக்காறு போல ஒரு நதி வெள்ளம் எடுத்து வந்ததுன்னா அது எங்கேயான கட்டுப்படுமா? மதகளை தாண்டி அது எப்படி பாயுமோ அத மாதிரி ஆழ்வாருடைய வாய் வழியாக புறப்பட்டு வழிந்த சொற்களே பாசுரங்கள், திவ்ய பிரபந்தங்கள். அப்ப திவ்யமாக எம்பெருமான் கட்டாட்சிக்க, திவ்யமான ஞானத்தை பெற்று திவ்ய சூரிகளாக ஆகி அவர்கள் திருவாயாலே வந்ததினாலே இது திவ்ய பிரபந்தங்கள் என்ன ஆயின. அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு பிராமான்யம் இதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே மிகவும் சிறந்தது. எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கிறது. பிரமாணம் பிரமாணம் என்றால் பிரமா என்கிற அறிவுக்கு காரணம்னு அர்த்தம். பிரமா என்றால் என்ன? உள்ளது உள்ளபடியாக ஒரு அறிவு ஏற்படுகிறதா? யதார்த்த ஞானம் பிரமா. உள்ளது உள்ளபடியாக ஒரு ஞானம் ஏற்படுகிறது, அறிவு ஏற்படுகிறதுனா அதற்குத்தான் பிரமை என்று பெயர். ஒரு எழுத்து மாறித்துன்னா பிரமை, அப்படின்னா தவறான ஞானம். உள்ளது உள்ளபடியாக அறிந்து கொள்ளாமல் வேறு விதமாக புரிந்து கொண்டால் அது பிரமை. அப்ப பிரமைன்னு சொன்னால் தவறான ஞானம், சரியான இல்ல கலக்கம், மயக்கம்னு அர்த்தம். அதே பிரமை என்ற முதல் எழுத்துல ஆரம்பித்தால் பிரமான்னு சொன்னால் அது தெளிவான சரியான ஞானம் என்று பொருள். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சரியான ஞானம், சிறந்த அந்த ஞானத்தை எது ஏற்படுத்தி கொடுக்கிறதோ, எதன் மூலமாக அந்த அறிவை பெறுகிறோமோ அதற்கு உபகரணமாக இருப்பதுதான் பிரமாணம் என்று பெயர். அப்படிப்பட்ட பிரமாணங்கள் நம்முடைய சித்தாந்தத்திலே பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று மூன்றை ஒப்புக்கொள்கிறோம். மற்ற மதங்கள்ல எவ்வளவோ ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அது எல்லாத்தையும் இந்த மூணுக்குள்ளேயே அடக்கி விடலாம்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப சீரும் சிறப்புமா நிர்வகித்து காட்டுகிறார்கள். பிரத்யக்ஷம் கண்களாலே பார்த்து அறிதல், காதாலே கேட்டு அறிதல், மூக்காலே நுகர்ந்து அறிதல், நாக்கினாலே சுவைத்து அறிதல், தோல் தொடு உணர்ச்சியினாலே அந்த உணர்ச்சி மூலமாகவே அறிதல். இந்த ஞான இந்திரியங்கள், அறிவை பெறக்கூடிய புலன்கள், இந்த புலன்களால பெறக்கூடிய அறிவுதான் பிரத்யக்ஷம் என்று பெயர். அடுத்து அனுமானம். இந்த பிரத்யக்ஷத்தினால ஒரு ஞானம் ஏற்பட்ட பிற்பாடு இன்னொரு இடத்துல இதே போல ஒரு சாதிருஷ்யம், ஒரு சமமா இங்க இருக்கக்கூடிய அதே விஷயத்தை போல இன்னொரு இடத்துல இருந்ததுன்னா அந்த ஆங்கிலத்துல சிமிலாரிட்டின்னு சொல்றோமே, அதை போல அந்த ஒற்றுமை காணப்பட்டால் அந்த ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே அங்க பார்த்திருக்கிறோம், இதே போல இங்க இருக்கிறது, ஆகவே இங்கும் அதே மாதிரி தான் என்று யூகம். அதைத்தான் யூகம் பண்ணுதல், அந்த வாதங்களை வைத்துக்கொண்டு தர்க்கத்தை வைத்துக்கொண்டு அனுமானம் செய்தல் என்று தெரிவிக்கிறார்கள். அதைத்தான் அனுமானம். இது இரண்டாவது விதமான ஞானத்தை பெறக்கூடிய சாதனம். இந்த இரண்டும் கண்களுக்கு உட்படுத்தக்கூடிய, அதாவது இந்திரியங்களுக்கு உட்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த இரண்டும் பிரமாணம். எப்ப இந்திரியங்களே அளவுக்கு உட்பட்டவையோ அப்ப அளவுக்கு உட்படாத ஆத்மாவை பத்தி அறிதலோ, பரமாத்மாவை பத்தி அறிதலோ, அதே மாதிரி இந்த ஜெகத்தை எல்லாம் படைத்தது, இது எப்பொழுது உண்டாயித்து, எப்படி மறையும், எப்படி இதனுடைய அந்த நிர்வாகம் இருக்கும் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் கிரகிக்கணும் என்றால் அப்ப பிரத்யக்ஷமும் அனுமானம் இதுல செல்லுபடியே ஆகாது. அப்ப அந்த விஷயங்களை எப்படி அறிவது? அதைத்தான் அதிருஷ்டம் என்று தெரிவிப்பார்கள். திருஷ்டம்னா கண்கள் முதலான இந்திரியங்களாலே கிரகிக்கப்படுபவை, அறியப்படுபவை திருஷ்டம். அதிருஷ்டம் இந்திரியங்களால அறியவே முடியாது என்ற விஷயம் இருந்ததால அதுதான் அதிருஷ்டம். அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய ஆத்மா, பரமாத்மா முதலான விஷயங்களை அறிய வேண்டும் என்னால் அதற்கு சப்தம், சாஸ்திரம், வேதம் என்பதுதான் ஒரே பிரமாணம். அந்த வேதங்கள் மூலமாகத்தான் அறிய வேண்டும். சரி, வேதங்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் உடனே நினைவுக்கு வருவது 4 வேதங்கள், ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம். அந்த 4 வேதங்கள் தானே பிரமாணம். இது என்னமோ ஆழ்வார்கள் இவர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்கள் என்ன இதெல்லாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் கூட பிரமாணமா என்று சந்தேகம் வருமே. அல்ல அல்ல, எப்படி வேதங்கள் பிரமாணமோ அதே போலத்தான் இவைகளும் பிரமாணம். அந்த வேதங்களுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை இதற்கு உண்டு.
ஏன் ஒருபடி மேலவே இதற்கு பெருமை உண்டு என்பதைத்தான் இப்ப காட்டிக் கொண்டு வருகிறார். திவ்ய பிரபந்த பிராமான்ய சமர்த்தனம். சமர்த்தனம்னா அது பொருத்தமானதுதான். திவ்ய பிரபந்தம்ங்கிறது உயர்ந்த பிரமாணம் என்ன பெரியவர்கள் தெரிவிக்கிற அந்த வார்த்தைங்கிறது நன்றாக பொருளுள்ளவை. இது பொருள் அற்றவே கிடையாது. இது உண்மைக்கும் உண்மை. எப்படி வேதவியாசர் சபதம் செய்தாரு, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜமுஜ்யதே வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். மத்தையோர்கள் எல்லாம் வந்து கேட்கிற சமயத்துல கைகளை உயர தூக்கி சபதமிட்டு தெரிவிக்கிறேன், இந்த வார்த்தை பொய்யே இல்லை என்ன தெரிவித்தார்? வேதமாகிற சாஸ்திரத்தை காட்டிலும் மற்றொரு சாஸ்திரம் உயர்ந்ததல்ல, கேசவனாகிற எம்பெருமான காட்டிலும் மற்றொரு தெய்வம் மேம்பட்டவன் இல்லை என்ன சாதித்தார். அதே போலத்தான் இந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்கிறது. இதற்கு சமமா மற்றொன் இல்லை, இதற்கு மேம்பட்டதாக மற்றொன் இல்லை. ஆகவே இது உயர்ந்த பிரமாணம் என்பதை நிர்வகிக்கிறார். அப்ப சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு மேலே அதற்கு விடை சாதிக்கிறார். என்ன சந்தேகங்கள் பார்த்தோன்னு சற்று நினைவுபடுத்திக் கொள்வோம். தத்துவதரிசிகளான ஆழ்வார்களா உள்ளது உள்ளபடியாக அனைத்தையும் பெற்றவர்கள், அறிய பெற்றவர்கள். ரிஷிகளை காட்டிலும் இவர்களுக்கு என்ன பெருமைங்கிறதையும் காட்டினார். ரிஷிகள் எல்லோரும் தாங்களே முயற்சி பண்ணி ஞானத்தை பெற்றவர்கள். அத்ரி, பிருகு, மார்க்கண்டேயர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் எத்தனையோ ரிஷிகள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பெருமை உண்டு. புலன்களை அடக்கி நீண்ட நெடிய காலம் தபஸ் பண்ணி அந்த தபஸை தடை செய்வதற்குன்னு எத்தனையோ தடைகள் வந்தாலும் அதையும் மீறி எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளை செலவழித்து அந்த ஆத்ம பரமாத்ம ஞானத்தை தாங்களே சம்பாதித்தார்கள். ஸ்வயம் ஆர்ஜிதம், தங்களுடைய முயற்சியினாலே பெற்றவர்கள் ரிஷிகள். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணார்களா? அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தாங்கள் பாட்டுக்கு இந்த உலகத்துல பிறந்து பல பிறவிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற சமயத்திலே திடீரென்னு எம்பெருமாள் பார்த்து இவர்களுடைய அந்த அறிவின்மையை போக்கி மயர்வை போக்கி மதுநலத்தை கொடுக்கணான்னு பார்த்தால் அப்ப இவர்களுக்கு இன்னும் பெருமை அதிகமாச்சே. இவர்கள் முயற்சியே இல்லாமல் எந்த பரமாத்மாவை அடைய வேண்டும்னு மற்ற ரிஷிகள் எல்லோரும் தபசு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த பரமாத்மா தாமே விரும்பி இவர்களை வரித்து தேர்ந்தெடுத்து தன்னை பத்தி காட்டி கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் எத்தனை பெருமை இவர்களுக்கு. ஆகவே தத்துவ தரிசிகள், உள்ளது உள்ளபடியாக அனைத்தும் தெரியும். அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு சந்தேகம். தங்கள் முயற்சியினாலும் எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுதான ரிஷிகளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் தங்கள் முயற்சியே இல்லாமல் அவர் காட்ட இவர்கள் கண்டதினாலே அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆழ்வார்களுக்கு தெரியும். இன்னும் தெளிவாக தெரியும், சந்தேகம் இல்லாமல் தெரியும், பக்தி பூர்வமாக தெரியும். பக்தி மேலிடும். அதனாலேயே இவைகள் திவ்யமான பாசுரங்கள் என்று கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட இவ்வாழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே இந்த மும்மூர்த்திகளை பத்தி எல்லாம் தெரிவிக்கக்கூடிய பாசுரங்கள் உண்டேன். தெய்வ நான்முக கொழுமுலையின்னு முக்கணீசனோடு தேவுபலனுதலி மூவுலகம் விளைத்த உந்தி என்று சொல்லும் பொழுது மற்ற அத்தனை தேவதைகளையும் படைத்தவன் எம்பெருமான்னு ஒரு சில பாசுரங்கள் இப்படி தெரிவிக்கின்றன. அதே இன்னொரு சில பாசுரங்களை பார்த்தால் இல்ல மற்ற தெய்வங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். வளத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம்பெற துந்தித்தல தெழுதிசை முகன் என்ன திருநாவிக்கமலத்துல பிரம்மா இருக்கிறார், அவருடைய இடது பக்கத்தில ருத்ரன் இருக்கிறார் என்ன விஸ்வரூபத்துல எம்பெருமான் காட்டினா போலே அந்த திருமேனியிலேயே பல அங்கங்களாக மற்ற தேவதைகளை எல்லாம் கொண்டிருக்கிறார்னு சில பாசுரங்கள் தெரிவிக்கிறது. சில பாசுரங்கள் எம்பெருமான் தான் மத்தையோர்களை படைத்தான், பிரம்மாவை படைத்து அதன் மேல் கொண்டு மற்ற தேவதைகளை உண்டாக்கினவன் எம்பெருமான்னு தெரிவித்தது சில பாசுரங்கள். சில பாசுரங்கள் இதுல எம்பெருமானுடைய திருமேனிக்குள்ளேயே மற்ற தேவதைகள் எல்லோரும் உண்டு என்ன சில பாசுரங்கள் தெரிவித்தன. அப்புறம் அந்த தேவதைகள் இப்ப எம்பெருமான வணங்குகிறார்கள் என்ன சில பாசுரங்கள். நிறைமலர் பாதங்கள் சூடி கண்ணபிரானை தொழுவார் ஒத்தைப்பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் என்ன திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கும் பொழுது மற்ற தேவதைகள் எல்லாரும் வந்து இந்த எம்பெருமானை வணங்குகிறார்கள், திருவடி வணங்கி அவருக்கு பூசை செய்கிறார்கள்னு சில பாசுரம் தெரிவித்தது. அதை மேற்கொண்டு மற்றொரு சில பாசுரங்கள் கேட்ட சீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தமரர் துதித்தால் உன் தொல்புகள் மாசூனாத. இவர்கள்லாம் வணங்கட்டும் ஒரு பக்கம், வணங்கினால் அது எம்பெருமானுக்கு குற்றம். யார வணங்கலாம் எம்பெருமான்? எம்பெருமான வணங்க வேண்டும்னா தகுதி வேண்டாமா? இன்னாரை வணங்குவதற்கு இன்னாருக்குத்தானே தகுதி இருக்கணும். தாழ்ந்த இந்த தேவதைகளை போய் எம்பெருமான வணங்குபவர்கள்னு சொன்னா அது எம்பெருமானுக்குடைய பெருமையை பார்க்கிறச்ச குற்றமா என்ன போய்விடும் என்ன சில பாசுரங்கள் தெரிவிக்கிறது. கேட்ட சீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து அரண் ருத்ரன் நான்முகன் முதலான அத்தனை தேவதைகளும் ஒன்று சேர்ந்து அமரர் துதித்தால் உன் தொல்புகள் மாசூனாதே. எம்பெருமானுடைய இயற்கையான பெருமைக்கு அது மாசாக வண்ணோ போகும் என்ன சில பாசுரங்கள்.
அப்ப சில பாசுரங்கள் வணங்குகிறார்கள்னு தெரிவிக்கிறது, சில பாசுரங்கள் வணங்கினால் எம்பெருமானுக்கு இகழ்ச்சி, அது அவருடைய பெருமைக்கே தாழ்வுன்னு சில பாசுரங்கள் தெரிவிக்கின்றன. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே முரணா இருக்கே. படைத்தான்னு சிலது சொல்றது, இல்ல அவருடைய திருமேனியிலேயே உண்டுன்னு சிலது சொல்றது, சிலது திருமேனியில இல்ல வணங்குகிறார்கள் இவர்கள் எல்லாம்னு சிலது சொல்றது, சிலது வணங்கினால் அதற்கு எம்பெருமானுக்கு அது குற்றம், அது மாசாக போகிவிடும்னு சிலது சொல்றது. நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும், நளிர்மதி சடையனென்கோ நான்முக கடவுள் என்கோ சிவனாய் அயனானாய் என்ன சில பாசுரங்கள் மூவரும் ஒன்றுனே தெரிவிக்கிறது. முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா, இப்படி மூன்று திருநாமங்களையும் சொல்லி மூன்றும் நீதானே, நீதான் நான்முகன், நீதான் ருத்ரன், நீதான் இந்திரன், நீதான் சந்திரன், இப்படி சொல்லுமா போலையும் சில பாசுரங்கள் இருக்கின்றன. அப்ப ஒரே குழப்பக்கூடிய விதத்துல இருக்கே, இந்த பாசுரங்களை எப்படி நம்ப முடியும், இதுல எப்படி விசுவாசம் ஏற்படும் என்ன இப்போ கேள்வி கேட்டுக்கொண்டார். அதனுடைய சமாதானத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்வார்கள் தங்களுக்கு தேவதாந்திர விஷய வைராக்கியம் உண்டுன்னு தோத்துவதற்கு நிறைய பாசுரங்கள்ல தெரிவித்தார்கள். முக்கியமான அடிப்படை ஒரு கொள்கைன்னு இருக்கும் அல்லவா, இந்த சித்தாந்தம் இந்த சம்பிரதாயம்னா அடிப்படை கொள்கையை மாற்றவே முடியாது, இதுதான் அடிப்படை, அதற்கு மேலத்தான் மற்ற கொள்கைகள். அந்த அடிப்படை கொள்கையை ஆழ்வார்கள் நிரம்பவே நன்றாக பல இடங்கள்ல காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாசுரங்களைத்தான் இப்ப முதல்ல பார்க்கணும். எடுத்த எடுப்பிலேயே முனியே நான்முகனே முக்கண்ணப்பாவோ இல்ல மத்த பாசுரங்கள் அவருடைய திருமேனில இப்படி பாதி இருக்கிறார் இப்படி இருக்கிறாருங்கிற அந்த 2-3 பாசுரங்களையோ இந்த மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமா ஏதோ சில பாசுரங்களை பார்த்து இந்த முடிவு பண்ணவே முடியாது. ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னங்கிறது நாம எப்படி முடிவு பண்ணணும்னா, அடிப்படை கொள்கைகளாக அவர்கள் எங்கு விளக்குகிறார்களோ அந்த பாசுரங்களை அடித்தளமா வைங்கோ. அதுக்கு மேல இப்ப கட்டடம் கட்டினால் அப்ப இந்த மொத்த அடித்தளத்துக்கு மேல இது இருக்கிறதுன்னா இதை சார்ந்துதான் அது இருக்க வேண்டும் என்னதான் முடிவு பண்ணணும். அப்ப அந்த அடிப்படை கருத்து தேவதாந்தர விஷய வைராக்கியம். துளி கூட இதர தேவதைகளிடத்துல இவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பில்லை, அவர்கள் எல்லாம் ஒரு பொருளாகவே மதிக்கல. எம்பெருமான் சேவிக்கிற சமயத்துல அவருக்கு நாம் அடிமைன்னு புரிந்து கொண்டு விட்டால் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன, அவர்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, எத்தனையோ பேர் இருக்கு, அதே மாதிரி தான் இவர்களும் இருக்கிறார்கள், என்ன ஒரு வைராக்கியத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத எத்தனை பாசுரத்துல காட்டியிருக்கிறார்கள்னு அதையெல்லாம் காட்டினார். எம் பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் அச்சுடையமோயாமே, திருவாசிரியத்துல தெரிவிக்கிற எம் பெருமான் இருக்க இவரை காட்டிலும் மற்றொரு தெய்வத்தைய உடையவன் சொல்லுவதற்கு கூட நாக்கு கூசுகிறதே, கிடையவே கிடையாது, அப்படிப்பட்டவனே அல்லன் என்ன ரொம்ப அதை நிர்தாரணம் பண்ணி அப்படி நிர்ணயித்து தெரிவித்தாரா. அப்படி சொல்லும் பொழுது அதையெல்லாம் சொல்லி அதற்கு கூடவே இது ஏதோ இவர்கள் தனித்து சொல்லல, வடமொழி பிரமாணங்கள் அப்படி தெரிவிக்கிறது என்ன அதையும் காட்டினார். இப்படி பிரமாணத்தாலும் பிரத்யக்ஷாத்தாலும் சாட்சியாலும் இந்த பாசுரங்கள்லயே பிரமாணம் என்றால் வேதங்களை பின்பற்றி ஆழ்வார்கள் சொன்னா அதெல்லாம் பிரமாணத்தை அடியொத்தி சொல்லுகிறார்கள் அர்த்தம். ஏற்கனவே வேத வாக்கியம், வடமொழி வேத வாக்கியம் அப்படி கூறியிருக்கும், இல்ல கண்ணன் கீதையில கூறியிருப்பார், தர்மசாஸ்திரத்துல இருக்கும், இதிகாச புராணங்கள்ல இருக்கும், அதை அடியொத்தி பாசுரங்களை ஆழ்வார்கள் அருள் செய்வதும் உண்டு. அஜாயமானஹா பகுதா விஜாயதே, பிறக்காதவன் பிறக்கிறான்னு வேதம் சொல்லித்தா, பிறப்பில் பல்பிறவி பெருமானைன்னு ஆழ்வார் காட்டினார். இது அப்படியே அந்த வடமொழி வேத வாக்கியத்தை அடியொத்தி தமிழ்ல பாசுரம். அப்போ பிரமாண பிரசித்தி, ஏற்கனவே வடமொழியில இது பிரமாணம், வடமொழி வேதம் பிரமாணம்னு சந்தேகமே இல்லையே, அந்த பிரமாணத்தை அடியொத்தி இந்த வாக்கியம் இருக்கிறதுன்னா இதுவும் பிரமாணம் என்ன அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா. அந்த பிரமாணத்தாலும் பிரத்யக்ஷத்தாலும், பிரமாணத்தை விடுங்க, பிரத்யக்ஷமா கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ தேவதைகளுடைய கோவில்கள் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, அதனுடைய அந்த விகாரங்கள் அதனுடைய அந்த தன்மைகளை எல்லாம் பாருங்கள், எம்பெருமானுடைய தன்மைகளை பாருங்கள். வேதம் வரைக்கும் பிரமாணம் வரைக்கும் எல்லாம் தேடின்னு போக வேண்டாம், கண்ணுக்கு முன்னாடி தெரியறத மற்ற தேவதைகள் அவர்களை பின்பற்றுபவர்கள் எப்படி, எம்பெருமான் பரம சாத்விக குணம் சத்தகுணமே வடிவெடுத்தனான எம்பெருமானுடைய திருமேனி எப்படி, அவனை பின்பற்றுபவர்கள் எப்படி, பிரத்யட்சத்திலேயே தெரிஞ்சுடுமே. இவர் தான் மேம்பட்டவர், கண்டவாத்தால் தனதே விலகன நின்னான் தன்னை, எம்பெருமான சேவிக்கிற மாத்திரத்திலேயே சந்தேகமே இல்லைன்னா இவர் தான் ஜெகத்துக்கு சுவாமிங்கிறது யாரா இருந்தாலும் முடிவு பண்ணிடலாமே. பிரத்யக்ஷத்தாலும் எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய பரத்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாசுரங்கள் உள்ளனவா. பிரத்யக்ஷம் சாட்சி, சாட்சின்னா இந்த சாட்சி எப்படி இருக்கணும், நம்ம சித்தாந்தத்துக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தரை சாட்சியா வைத்துக் கொண்டால் அதை ஏத்துக்க மாட்டாரு. ஒரு கட்சி இன்னொரு கட்சி, இந்த கட்சி சொல்றது உண்மைன்னு ஒருத்தர் நிரூபிக்கணும்னா அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தரை சாட்சியா வைக்க முடியுமோ, முடியாது. அத மாதிரித்தான் இப்ப ஆழ்வார்கள் இன்னும் திறம்பட தெரிவிக்கிறார்கள். சாட்சி எங்களுக்குள்ள இருக்கிறவரை கேட்க வேண்டாம்,
உங்க மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உங்க பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நூல்களை எடுத்து பாருங்கள். இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மத்துனும் தெய்வம் ஆகியங்கும் என்ன அந்த பாசுரங்களை எடுத்துக்கொண்டு மார்க்கண்டேயனும் கரிய மார்க்கண்டேயரை பத்தி கொண்டாடுகிறீர்களே, அவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. லிங்க புராணத்தை எடுத்து பாருங்க, அதுல என்ன சொல்லி வச்சிருக்கு. நீங்கள் எழுதி இருக்கக்கூடிய பிரமாணங்கள் லிங்க புராணம் முதலான புராணங்களை எடுத்து பார்த்தாலே விஷ்ணுதான் பரம சத்துவகுணத்தோடு இருப்பவன், முக்தி கொடுப்பவன் ஜனார்தன பெருமாள்னு அழகா இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களே தெரிவிக்கிறார்களே. சாட்சி வேற வேண்டுமா? அப்ப பிரமாணத்தாலும் பிரத்யக்ஷத்தாலும் சாட்சியாலும் நிர்ணயித்தார்கள். இப்படி நிர்ணயித்த அதே விஷயத்தை வடமொழி வேதங்கள் எப்படி தெரிவித்தன என்று அந்த பிரமாணங்களையும் எடுத்து காட்டினார். அது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு அப்புறம் முக்கியத்துவமான பிரமாணங்கள் என்ன குறையில்லைன்னு முடித்தார். அதாவது அவன் தானாக அருளி செய்தும் போருகையாலே ஏகஏவ ஜெகத் சுவாமி சக்திமான் அச்சுதா பிரபு ததம் சாசக்திம் அந்தோ அந்நே பிரம்ம ஈசானாதயோகோ அமராக. பிரம்மா ஈசானன் ருத்ரன் முதலான அமரர்கள் எல்லோரும் எம்பெருமானிடத்திலிருந்து சக்தி பெற்று அவர்கள் அந்த தேவதைகளாக இருக்கிறார்கள். ஏகஏவ ஜெகத் சுவாமி, ஜெகத்துக்கு சுவாமி ஒருத்தர் தான். யார் அவர்? சக்திமான் அச்சுதா, அச்சுதன், அடியார்களை நழுவ விடாதவன், தன்னுடைய குணங்கள் பெருமைகளிலிருந்து நழுவாதவன். பிரபு ததம் சக்தி அந்தோ அந்நே, அந்த சக்தியிலிருந்து சிலது பெற்றுதான் மற்ற பிரம்மா ஈசான முதலானவர்கள்லாம் அமரர்களாக இருக்கிறார்கள் என்று இப்படி பிரமாணத்தை தெரிவித்து அவன் தானாக அருளி செய்தும் போருகையாலே. அப்ப இந்த இவர்களையெல்லாம் பார்த்து இப்ப அவன் தெரிவிப்பது பொருந்துமா? முனியே நான்முகனே முக்கண்ணப்பான் இப்ப எம்பெருமானை அழைப்பது பொருத்தமான்னு கேள்வி வந்ததா? கடைசியா தானே பார்த்தோம். அப்ப கடைசிக்கு முதல்ல பதில் தெரிவிக்கிறார், பொருந்தும். ஏன்னா இவனிடத்திலிருந்து சக்தி பெற்றுதான் இவர்கள் தேவதைகளாகவே இருக்கிறார்கள். பிரம்மா ஏன் பிரம்மான்ற பதவியில இருக்கார், ருத்ரன் ஏன் ருத்ரன் அழைக்கப்படுகிறார்னா இவர் தான் பார்த்து நீ இந்த பதவியில இருன்னு ஒரு ஜீவாத்மாவை நிர்ணயிச்சார். இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பதவின்னு கொடுத்தார். அதனாலதான் அவர்களுக்கு அந்த பதவி கிட்டியது. அந்த பதவியில இருந்து கொண்டு அவர்களுடைய காரியத்தை பார்க்கிறார்கள். ஆகவே அவன் தானாக அருளி செய்தும் போருகையாலே இத்திவ்ய பிரபந்தங்களை முக்கிய தமமான பிரமாணங்கள். முக்கிய தமம்னா உயர்ந்ததா, புருஷோத்தமன் என்றால் அவனை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லை, அவன் தான் முதல். அத மாதிரி திவ்ய பிரபந்தங்கள் முக்கியதமமான பிரமாணங்கள்னா இதுல ஐயம் இல்ல, சந்தேகம் இல்லை, எந்த விதமான குறையும் இல்லை. ஆகவே இதுதான் பிரமாணங்களுக்குள்ளே முக்கியம் என்று கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இவர்கள் சர்வேஸ்வரனுக்கு சரீரமானபடியை. இப்ப அடுத்தது ஷரீரம் என்ன பார்த்தோமா? அந்த சரீரத்துல தான் இவரே இவருடைய திருமேனிக்குள்ள இங்க இருக்கார் அங்க இருக்காருன்னு பார்த்தோமே. அந்த விஷயத்துக்கு மேல விவரிக்கிறார். சயேவ சிருஜ்யா சச்ச சர்க்கஹ சச்ச சர்க்க கர்த்தா சயேவ பாத்தியத்திச்ச பால்யதேச்ச பிரம்மாதி அவஸ்தாபிர் அசேஷ மூர்த்திர் விஷ்ணுர் வரிஷ்டோ வரதோ வரேண்யா. இப்படி பலரையும் எம்பெருமான் படைக்கிறான். சயேவ சிருஜ்யா, படைப்பாளி அவன்தான். சர்க்க கர்த்தா, சிருஷ்டிக்கு கர்த்தா, மூலமாக இருப்பவனும் அவன்தான். பாத்யத்திச்ச, பாதி அத்தை ரட்சிப்பவன் அவன்தான். அத்தி உலகத்தை உண்டு உமிழ்ந்து என்ன பாசுரங்கள்ல வருகிறதா? ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் என்ன அனைத்தையும் விழுங்குகிறான் அல்லவா? அத்திச்ச பால்யதேச்ச என்ன அனைத்தையும் பரிபாலனம் செய்பவன் அத்தனையும் எம்பெருமான் ஒருவனே. பிரம்மாதி அவஸ்தாபிர் அசேஷ மூர்த்திர் விஷ்ணு வரிஷ்டோ வரதா. இத்தனை மூர்த்திகளுக்குள்ளே இத்தனை தேவதைகளுக்குள்ளே விஷ்ணுதான் வரிஷ்டன், சிறந்தவன், உயர்ந்தவன் என்று இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. கல்பாந்தே ருத்ரரூபி யோ கிரசதே சகலம் ஜகத். இந்த கல்பத்தினுடைய முடிவிலே ருத்ர ரூபத்துல இருந்து கொண்டு அவனே உலகங்களை எல்லாம் சம்ஹரித்து தனக்குள்ளே அடர்த்தி வைக்கிறான். தம் ஆத்தியம் புருஷம் விஷ்ணும் பிரணதோஸ்மி ஜனார்தனம். அத்தனை பேருக்கும் முதலாக இருக்கக்கூடிய புருஷனான எம்பெருமானை வணங்குகிறேன். அவர்தான் ஜனங்களுடைய சம்சார பந்தத்தை போக்கடிப்பவன் ஜனார்தனன். சிருஷ்டி ஸ்திதி அந்தகரணியும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சம்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹ. ஏக ஏவ ஜனார்தனஹ, ஒரே ஒரு எம்பெருமான் தான் சிருஷ்டி செய்யும் காலத்திலே பிரம்மாங்கிற ஒரு ரூபத்துல இருந்து கொண்டு அவன் சிருஷ்டிக்கிறான். காத்தல்னு புரியும் பொழுது விஷ்ணுங்கிற திருமேனியில இருந்து கொண்டு செய்கிறான். அழித்தல்னு செய்யும் பொழுது ருத்ரங்கிற அந்த ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு செய்கிறான். தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் அரணயன உலகழித்த அமைத்துளனே என்றும் அருளி செய்தார்கள். அப்ப அந்த விஷயத்தைத்தான் இப்படி இவர்கள் பாசுரத்துல தாமோதரன் உருவாகிய தாமோதரனுடைய உருவம் தான் மற்றவர்கள். சிவனோ பிரம்மாவோ
மற்ற தேவதைகளோ குபேரனோ சந்திரனோ இந்திரனோ அனைத்தும் எம்பெருமானுடைய உருவம். அரணயன உலகை தமைத்துவனே, அரணாக இருந்து கொண்டு உலகத்தை அவன் தான் அழித்தான், அயனாக இருந்து கொண்டு உலகத்தை படைத்தான் என்று இந்த அர்த்தத்தை தெரிவித்தார்கள். ஆகவே சர்வேஸ்வரனுக்கு சரீரபூதமாக அவன்தான் ஆத்மாவாக இவர்களை அவன்தானாக சொல்லும்படி எங்கனே என்னில். சரி, அடுத்த கேள்வி, படைப்பாளின்னு தானே பார்த்தோம். படைத்தவன் படைப்பாளி, படைக்கப்பட்டவர்கள் இவர்கள். இந்த சம்பந்தம் இருக்கிறச்ச எப்படி சரீரம் ஆத்மாங்கிற சம்பந்தம் வந்தது? சரீரம் ஆத்மாங்கிற சம்பந்தம் வேற, படைப்பவன் படைக்கப்பட்டவர்கள்ங்கிற சம்பந்தம் வேற. இப்ப குயவன் பானையை செய்கிறான், அப்ப பானைங்கிறது படைக்கப்பட்டது, படைப்பாளி குயவன், சம்பந்தம் புரியுது. ஆனா உடல் ஆத்மாங்கிற சம்பந்தம் அங்க வருமா? அந்த பானையை தனக்கு உடலாக கொண்டிருக்கிறார் குயவன், வராதே. உடல் ஆத்ம சம்பந்தம்னா இப்ப நம்முடைய உடல் இருக்கு, ஒரு ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்றது புரியுது. இந்த சம்பந்தம் அங்க இல்லையே. படைப்பவன் படைப்பாளி, படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்ற சம்பந்தம் தானே சொல்லணும். திடீர்னு ஆத்ம சரீர சம்பந்தம் அது எப்படி வந்தது என்ன கேள்வி கேட்க, அவன் தானாக சொல்லும்படி எங்கனே என்னில். ஆத்மா அவன்கிறதுனால அவன் தானாக சொல்லுவதுங்கிறது புரிந்து கொண்டோம். ஆனா அவன் ஆத்மாவாக இருக்கிறான், இவர்கள் சரீரமாக இருக்கிறார்கள்ங்கிறது எங்க இருக்கு? படைக்கப்பட்டவர்கள்னா இவர்கள் எங்கேயோ தனித்திருப்பார்கள், படைத்தவனான எம்பெருமான் எங்கேயோ தானே இருப்பான். ரெண்டு பேருக்கும் நடுவுல எவ்வளவோ தூரம் இருக்கும், எத்தனையோ காலத்துல அவர்கள் பிற்பட்டவர்களா இருப்பார்களே. அப்ப எப்படி சரீர ஆத்ம தொடர்பு வருகிறது என்று கேட்க, இவர்களை அவன் தானாக சொல்லும்படி எங்கனே என்னில் சரீரவாசி சப்தம் சரீர பரியந்தம் சுவார்த்தாபிதானம் பண்ண கடவதிரே. ஒரு ஷரீரியானவன் ஸ்தூலோகம் கிருஷோகம் என்று தானும் சொல்லி பிறரும் நீ தரித்தா இழைத்தா என்ன சொல்லுமோ பாதி, இவர்களையும் சர்வேஸ்வரன் தானாக சொல்ல குறையில்லை. வாஸ்தவம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குயவன் பானைங்கிற அந்த உதாரணம் புரிஞ்சுட்டோம். ஆனா இந்த மாதிரி உதாரணத்தை வச்சு இந்த எம்பெருமான் படைக்கிறான்ங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, அதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஆண் மயில் சிறந்த தோகைகளோடு இருக்கு, எதிரில் ஒரு பெண் மயில பாக்குறது, பார்த்த உடனே சந்தோஷம் பீரிட்டது, உடனே தோகைகளை விரித்தது. எது விரித்தது? மயில் விரித்தது. மயிலுங்கிற பறவை விரித்தது, தன்னுடைய தோகையை விரித்தது. தோகை விரித்ததுங்கிற ஒரு செயலை பண்ணிட்டா சரி, அந்த தோகை விரித்தது எங்கேயோ ரொம்ப தள்ளி இருக்கு, மயிலுங்கிற பறவை எங்கேயோ தள்ளி இருக்கா? மயிலுங்கிற பறவையினுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டுதான் அந்த தோகைங்கிறது விரியறது. அதே அந்த பெண்மயில் நகர்ந்து போச்சுன்னா அதனுடைய தோகை சுருங்கிட போறது. எதிரில் இருக்கக்கூடிய அந்த பெண்மயில பார்த்த உடனே ஆண்மயிலானது தனக்கு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோகை எப்படி விரித்ததோ அதே போலத்தான் இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அங்கமாக கொண்டு, ஒரு மயில் பறவைக்கு ஒரு தோகை தான் இருக்குமா? எத்தனையோ கணக்கற்ற தோகைகள் இருக்குமா? அத மாதிரி ஒரு எம்பெருமான் பரமாத்மாவுக்கு கணக்கற்ற ஜீவாத்மாக்கள், எல்லையில் அடங்காத ஜீவாத்மாக்கள் அங்கங்களாக இருக்க, இவர்களை மகாலட்சுமிங்கிற பிராட்டி அருகே பார்த்த உடனே அவள் தான் தூண்டுகிறாளாம், சீக்கிரம் படையும், நன்னா இவர்களை படைச்சு உடலை கொடுத்தாதான் இவர்கள் ஒரு சாதனத்தை பண்ணி தர்மத்தை பண்ணி தர்ம புத்தியோடு நம்மை கிட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் என்ன பிராட்டி தூண்ட, அதனாலேயே தன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை விரிக்கிறான். சிறந்த ஒரு அஜித்து உடலை கொடுத்து இவர்களை எல்லாம் நன்னா இந்த உலகத்துல தர்மத்தின் பாதையில நடத்துவதற்காகவே இந்த சிருஷ்டியை செய்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி மற்றொரு விஷயத்தை தெரிவிக்கிறார். சரீரம் ஆத்மா இந்த ரெண்டுத்தையும் ஒரே சொல்லால நிர்வகிப்பதுங்கிறது உண்டா? உண்மையில் அது இரண்டும் வெவ்வேறு பொருளாக இருந்தாலும் ஒரு சொல் இந்த இரண்டையும் குறிப்பதாக உலகத்துல வழக்கு இருக்கா இல்லையா? ஒருத்தன் நன்னா பருமனா இருக்கான், அவனை பார்த்த உடனே நீ நன்னா பருத்து போயிருக்காயே, போன மாசம் தான் பார்த்தா ரொம்ப இழைப்பு இருந்தாய், இப்ப நன்னா பருத்து போயிருக்கிறாயேன்னு கேட்டா, அங்க நீ பருத்து போயிருக்கிறாய்ன்னு சொல்ற இடத்துல நீங்கிறது எதை குறிப்பிடுகிறது? பருத்து போயிருக்கிறாயேங்கிறது எதை குறிப்பிடுகிறது? பருமன், அதை இழைத்தல், இதெல்லாம் எங்க வரும்? ஆத்மாவுக்கு பருமன் இழைத்தல் வருமா? வராதே. அப்ப பருமன் இழைத்தல்ங்கிறது உடல்ல தானே காணப்படுகிறது. ஆனா நீங்கிறது உடலை குறிக்குமான்னு கேட்டால் குறிப்பாதே. நீ நான் என்பதெல்லாம் ஆத்மாவைத்தான் குறிக்கும். அறிவிருக்கக்கூடிய வஸ்துவைத்தான் நான் என்று சொல்ல முடியும், அகம்னு சொல்ல முடியும், துவம்னு சொல்ல முடியும். அப்ப அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நீன்னு குறிப்பிட்டு அதே நீ பருத்திருக்கிறாய்னு ஒரே வாக்கியத்துல அந்த ஜீவாத்மாவை சொல்ற சொல்லையே வைத்துக் கொண்டு பருத்திருக்கிறாய்னு சொன்னால் ரெண்டு பொருத்தமா இருக்கே. அந்த ஜீவாத்மா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உடல்ங்கிறது பருத்திருக்கிறது, உடல்ங்கிறது அதை விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருக்கிறது. இந்த பிறவி எடுத்துட்டோம்னா இந்த உடல் தான், இல்ல இந்த உடல் ரொம்ப கஷ்டமா இருக்கு பெருமாளை வேற உடல் மாத்தி கொடுனா இந்த ஜென்மத்துல மாத்த போறாரா? இல்லையே. என்னைக்கு பிறந்தோமோ அதே உடல் தான், 80, 90, 100 எத்தனை ஆயுஷோ அதோ உடல் தான். அந்த உடலோடு விட்டு பிரியாத இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை குறிக்கும் பொழுது
உடலுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அந்த ஜீவாத்மாவின் பேரிலே ஏற்றுகிறோமா? ஆகவே அப்ப எங்க அந்த பருமன்கிற அந்த சப்தம் வெறும் அந்த தேகத்தை மட்டும் குறிக்காமல் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவையும் குறிக்கிறதா? அதே மாதிரிதான் இப்ப அங்கமாக இருக்கக்கூடிய ருத்ரன் என் அழைத்தால் வெறும் உடலை மட்டும் குறிக்குமா, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் குறிக்குமா? நீ பருமனாகி இருக்கிறாய்னு சொல்லும் பொழுது பருமனாக இருப்பவன்கிறது ஜீவாத்மா வரைக்கும் போய் சேர்றதா இல்லையா? பருமனாக இருக்கிறாய்னு இப்ப ஆத்மாவை இல்லாத ஒரு உடல் அது என்ன பருமனா இருக்கட்டும், அது என்ன பருமனாக இருக்குப்பாகிட்டே பருமனார உடல்னு தானே சொல்லுவோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டோமே. அப்போ ஜீவாத்மா உள்ள இருக்கக்கூடிய சமயத்துலதான் நீ பருமனாக இருக்கிறாய்னு சொல்ல முடியும். பருமனாக இருக்கிறாய்ங்கிற அந்த சொல் உடலை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வரைக்கும் எப்படி குறிக்கிறதோ அதே போலத்தான் ருத்ரன் ஒருத்தரை குறிப்பிடும் பொழுது ஒரு அங்கத்தை மட்டும் குறிக்குமா? ருத்ரனை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு வரைக்கும் தான் அது போய் சேரும். ஆகவே பரமாத்மா வரைக்கும் இந்த சப்தம் போய் சேரும் என்ன அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக சரீரவாசி சப்தம் சரீர பரியந்த, சரீரம் அது உடல், ஷரீரி உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, பரியந்தம் ஸ்வ அர்த்த அபிதானம் சரீரத்தினுடைய அர்த்தம் பருமனாகி இருக்கிறாய்ங்கிற அந்த அர்த்தம் வெறும் உடலோடு நிக்காதே, அது உள்ள இருக்கக்கூடிய ஷரீரியான ஆத்மா வரைக்கும் போய் எப்படி சேருகிறதோ அதற்கு உதாரணம் சொல்றார். ஸ்தூலோகம். இப்ப அடுத்தவனை பார்த்து சொல்லாம நம்மையே சொல்லிப்போம். அகம் ஸ்தூலகா, நான் அண்ணா இப்ப பருத்து போயிருக்கிறேன், 4 நாள் ஆச்சு ஒரு வெயில்ல வாடி போய் ரொம்ப இழைத்து போய்விட்டேன்னா கிருஷோகம், இப்ப மெலிந்து போய்விட்டேன் என்று தானும் சொல்லி பிறரும் நீ தடித்தாய் இழைத்தாய் என்று சொல்லுமோ பாதி. இப்ப நான் பருத்திருக்கிறேன்ற வாக்கியத்துல நான்கிறது எதை குறிக்கும்? ஜீவாத்மாவை தான் குறிக்கும். பருத்திருக்கிறேங்கிறது உடலை குறிக்கிறது. ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்து என் ஒருத்தனிடத்திலே பிரயோகிக்கிறேனே. அதே மாதிரி மற்றவர்களும் என்ன பார்க்கிறச்ச என்ன நீ நல்லா தடிச்சு போயிட்ட, என்ன நீ இழைத்து போய்விட்டாய் என்ன அவர்களும் சொல்லுமா போதே சர்வேஸ்வரன் தானாக சொல்ல குறையில்லை. அப்ப ருத்ரனை பார்த்து, பிரம்மாவை பார்த்து, இந்திரனை பார்த்து, குபேரனை பார்த்து யார் எந்த வாக்கியத்தை சொன்னாலும், எந்த வேத மந்திரங்கள் எப்படி புகழ்ந்தாலும் இது அத்தனையும் இவர்கள் அத்தனை பேரும் அங்கான்யா தேவதாகான அங்கங்களாக இருக்கிறார்கள். அங்கங்கள் உடலை சொல்லுவது அங்கியான பரமாத்மா வரைக்கும் போய் சேரத்தானே சேரும் என்று இவர்களையும் சர்வேஸ்வரன் தானாக சொல்ல குறையில்லை. ஆகவே தான் ஆழ்வார்கள் நீர்வானம் மன்னரி காலாய் நின்ன நேமியான் என்றும் சூழ்ந்தகன் நான் உயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ. இப்ப நீங்க ருத்ரன் சந்திரனை பத்தி சொல்லும் போதுதான் சந்தேகம் வந்தது. பரமாத்மா முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு மட்டும் ஆழ்வார்கள் சொல்லல. நீர்வானம் மன்னரி காலாய் பூனிலாய 5மாய் புனர்கண்ணின 4மாய் தீனிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய்னு பூதங்கள் அறிவற்ற ஜட பொருள்களை கூட இப்ப எம்பெருமானேன்னு அழைக்கிறார். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய். பெருமானே பூமியா இருக்கார், பெருமானே ஆகாசமா இருக்கார், பெருமானே கடலா இருக்கார், பெருமானே மலையா இருக்கார்னு கூட தான் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அங்க இந்த சந்தேகம் வருதா? அறிவிருக்கக்கூடிய ருத்ரன் பிரம்மா என்ன அழைக்கும் பொழுதுதான் அவர்கள் வேறு பரமாத்மா வேறு, எப்படி இந்த 2 பேரையும் ஒன்னாக அழைக்க முடியும்னு சந்தேகம் வருது. அறிவற்ற இப்போ பஞ்சபூதங்களையும் எம்பெருமானையும் ஒரே வேற்றுமையில படிக்கப்படுகிறது. இவர்தான் நீராக இருக்கார், இவர்தான் வானமா இருக்கார், இவர்தான் மண், இவர்தான் எரி, இவர்தான் கால் என்னெல்லாம் இப்படி எல்லாம் நின்ற நேமியான்னு இவர்களையும் அதாவது இந்த பஞ்சபூதங்களையும் எம்பெருமானையும் ஒரு சேர படிக்கும் பொழுது அப்ப அது எப்படி பொருந்தும்னா அதையெல்லாம் இவர் சரீரமாக கொண்டிருப்பதினாலே அவர் ஆத்மாவாக இருக்கிறார்னு அங்க எப்படி பொருத்தமா பார்க்கிறோமோ அதே அந்த சம்பந்தம் சரீர சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த தேவர்கள் மற்ற அமரர்களை எம்பெருமான் அழைக்கும் பொழுதும் இந்த இதே சம்பந்தத்தின் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். சூழ்ந்தகன் ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ, சூழ்ந்தவனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்தவனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ என்றும் இது 3 தத்துவங்கள். சூழ்ந்து அகன்னு ஆண்ணு உயர்ந்த முடிவில் பெறும் பாழ், அதுதான் பிரகிருதி தத்துவம். மூல பிரகிருதின்றதுல இருந்தா இவ்வளவு பெரிய உலகம் உண்டாச்சுது. அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கணும். அந்த உயர்ந்த அந்த பிரகிருதியாகவே எம்பெருமான் இருக்கிறான். அதற்கு அடுத்து அதை காட்டிலும் உயர்ந்ததாய் ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ, சேஷத்த பாரதந்திரியம் முதலான ஞானம் என்ன. அதே மாதிரி ஜீவாத்மா, அணும், அமலம், அமலத்துவம் எத்தனையோ குணங்கள் இருக்கு. அந்த குணங்களோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவே இப்ப எம்பெருமான் தான். ஏன்னா அந்த ஜீவாத்மாவும் எம்பெருமானுடைய அங்கமாகத்தானே திகழ்கிறார் என்று சொல்லி சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ என்ன ஆத்மாவை சொல்லி அதை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கக்கூடிய பரதத்துவமா இருக்கக்கூடிய எம்பெருமானே என்ன இப்ப இந்த 3ஐயும் ஒரு சேர படிக்கிறார். அப்ப அறிவற்ற ஜடப்பொருளும் எம்பெருமானேன்னு சொல்லப்படுகிறது, அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் எம்பெருமானேன்னு சொல்லப்படுகிறது. கடைசியில பரமாத்மாவே என்ன அவரையும் பார்த்து விழிக்கிறார். எப்ப 3ஐயும் சேர்த்து ஒருவனிடத்திலே படிக்கப்படுகிறதோ
இந்த மற்ற இரண்டும் அவனுக்கு சரீரமாக இல்லைன்னு சொன்னா இது பொருத்தமாகவே இருக்காது. ஆகவே ஷரீர சரீரி சம்பந்தம்ங்கிறத இங்க ஆழ்வார் வெளிக்காட்டுகிறார். தேவராய் நிற்கும் அத்தேவும் தேவரில் மூவராய் நிற்கும் முதுகுணர்ப்பும் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமாலன் ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை. இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன் அதை தெரிஞ்சுட்டேன் இதை தெரிஞ்சுட்டேன் யார் என்ன சொன்னாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்ற. தேவராய் நிற்கும் அத்தேவும், உலகத்துல தேவர்கள்ங்கிற பிரசித்தியோடு எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோரும் தேவரில் மூவராய் நிற்கும் முதுகுணர்ப்பும் 33 கோடி தேவர்களா, அதுல முதலாவார் மூவரேன்னு 3 தேவதைகளுக்கு பெருமையா, அந்த மூவராய் நிற்கும் முதுகுணர்ப்பும் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமா. இப்படி எத்தனை பேரை நீங்க சொன்னாலும் அந்த 3க்கு மேல இன்னும் 4வதுன்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க கொண்டு வந்தாலும் யார சொன்னாலும் அனைவரும் நிற்கின்றதெல்லாம் நெடுமால். இந்தந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் தான் இருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லோருமே ஷரீரபூதர்கள், எம்பெருமான் தான் ஷரீரி என்பதை அறிய வேண்டும். முதலாவார் மூவரே, அம்மூவருள்ளும் முதலாவான் மூரிநீர் வண்ணன் என்னும் இத்தியாதிகளாலே அவனை ஒழிந்த சகல சேதனா சேத்தனங்களும் அவன் தானாக அருளி செய்தார்கள். அப்ப ஷரீர சரீரி சம்பந்தத்தினால்தான் இந்த மற்ற தேவதைகளை எல்லாம் எம்பெருமானே, மற்ற தேவதைகளுடைய பெயரை சொல்லி எம்பெருமான அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஷரீர சரீரி சம்பந்தம். இதுக்கு பிரமாணம் உண்டா? வடமொழியில எப்படி கூறப்படுகிறதானா எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம். ஒரு அறிவற்ற பிருத்திவியையும் எம்பெருமானுக்கு சரீரம்னு சொல்றது, அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாவையும் எம்பெருமானுக்கு சரீரம்னு சொல்றது. எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்கிறபடியே சர்வேஸ்வரனுக்கு ஆத்மாவும் சரீரம், அச்சித்தும் சரீரம். அச்சித்தும் சரீரம் எம்பெருமானுக்கு, பரமச்சேதனான ஆத்மாவும் சரீரம். இப்படி இருக்கிறதுனாலே வேதத்திலே சொல்லுகையாலும் விஸ்வரூபஞ்ச மாமஜம். வராக பெருமானுடைய சரம ஸ்லோகம் ததஸ்தம் ரியமானந்தம் காஷ்டபாஷான சந்நிதம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்று தெரிவித்தாரா? அதற்கு முன்னாடி அங்க சொல்லக்கூடிய வார்த்தை விஸ்வரூபஞ்ச மாமஜம். எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன் ஒருவன் என்னை தெரிந்து கொண்டு என்னை நினைக்கிறானோ, நான் அஜன் பிறப்பிலி விஸ்வரூபன், இந்த விஸ்வத்தையே எனக்கு உருவமாக திருமேனியாக கொண்டிருக்கிறேன் இத்தை ஒருவன் நினைக்கிறான். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரஹா தாதுசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். ஒருவன் என்னை இப்படி உணர்ந்து கொண்டான்னு சொன்னால் அவன் கடைசி காலத்துல கல்லு கட்டையா இருக்கிற சமயத்துல என்னை நினைக்கவில்லை என்றாலும் கவலை வேண்டாம். அகம் ஸ்மராமி, நான் அவனை நினைவிலே கொண்டு யாந்தி பரமாம் கதிம், என்னுடைய உயர்ந்த நிலைக்கு அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்ற இடத்துலயும் இந்த முக்கியமான அடிப்படை அர்த்தத்தை தெரிவிச்சிருக்காரா? அகம்தான் அஜம், நான் தான் பிறப்பில்லாதவன், நான் தான் மற்றையோர்களை பிறப்பிக்கிறேன், அவர்கள் எல்லோரும் எனக்கு உருவமாக இருக்கிறார்கள். 3த்தையும் சொல்லிட்டாரு. நான் அஜன் பிறப்பில்லாதவன், அப்ப மற்றவர்கள் எல்லாருக்கும் பிறவி உண்டு, அவர்கள்லாம் பிறந்தவர்கள். எங்கிருந்து பிறக்க முடியும்? யார் ஒருத்தர் பிறவாதவரோ அவரிடத்துலதான் மற்ற பேர் பிறந்திருக்கணும். அத்தனை பேரும் சிருஜ்யர்கள், நான் தான் சிருஷ்டி கர்த்தா. இது அடிப்படை கொள்கை தெரிவிச்சுட்டாரா? அடுத்து விஸ்வரூபம். சரி, பிறந்தவர்கள் எல்லாம் எங்கேயோ தனி, இவர் தனியானா அத்தனை எனக்கு ரூபம். நான் எதையெல்லாம் படைத்திருக்கிறேனோ அது அத்தனை எனக்கு விஸ்வம் முழுக்க எனக்கு ரூபம். ஜெகத் சர்வம் எனக்கு சரீரம் தே ஸ்தைரியம் தே வசுதாதலம் என்று பல பிரமாணங்கள் இதை தெரிவிக்கிறது. என்ன, அந்த வராக பெருமாளும் என்னுடைய பக்தன் இத முதல்ல மனசுல பதிய வைக்கணுங்கிறார். அப்ப எம்பெருமானுடைய பக்தன், நான் எம்பெருமான நன்கு வணங்குகிறேன், அவருடைய பக்தன் தீவிர பக்தன் சொன்னால் இந்த 2 அர்த்தம் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும்னு முக்கியமானதா. இதை தெரிஞ்சுக்காம என்னென்னவோ எம்பெருமான பத்தி தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அவன பக்தன், அவரை எம்பெருமான் உயர்ந்த கதிக்கு அழைத்து கொண்டு போகிறான்னு பார்த்தால் இல்ல. அவர் சொல்லும் பொழுது இந்த 2ஐயும் ஒருத்தன் யார் ஒருவன் தான் சரியான இருக்கக்கூடிய நிலைமையில தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா, சரீரம் ஒழுங்காக இருக்கக்கூடிய சமயத்துல என்ன இப்படி ஒருவன் அறிகிறானோன்னு சொல்லி இருப்பதினாலே அப்ப இதுதான் அடிப்படை கருத்தா. இந்த அடிப்படை கருத்துக்களைத்தான் ஆழ்வார்கள் இந்த பாசுரங்கள் எல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு மேலே மற்ற எத்தனை பாசுரங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் இதற்கு முரண்பாடாக அர்த்தம் பண்ண முடியாது, இதற்கு சேரத்தான அர்த்தம் பண்ண முடியும். ஆகவே இதை முதலிலே கொள்ள வேண்டும் என்று அவன் தானும் அருள் செய்கையாலும் திருத்தேர் தட்டிலே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுகையாலும் ஒண்ணு பிரமாண பிரசித்தி சொல்லிட்டார். தானே வேதத்தை உபதேசிக்கிறச்சு அந்த வேதத்துல எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் சொல்லிட்டாரா. அடுத்து தன்னுடைய வார்த்தை விஸ்வரூபஞ்ச மாமஜம், இப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் அழைத்து கொண்டு போகிறேன்னு தன்னுடைய வார்த்தையும் காட்டினாரா. அடுத்து நேர பிரத்யட்சமா அர்ஜுனனுக்கு காட்டிட்டாரே, நான் எத்தனை சொல்லி இருக்கட்டும், நான் வேதங்கள் என்னை பத்தி என்ன வேணா சொல்லட்டும், நானே முன்னாடி என்ன வேணா சொல்லி இருக்கட்டும், கண்ணுக்கு முன்னாடி பார் அர்ஜுனா, நீ பார்த்துட்ட என்ன உனக்கு சந்தேகமே இருக்காது என்ன மொத்தத்தையும் தன்னுடைய திருமேனியில காட்டி கொடுத்துட்டாரா.
அப்ப இதற்கு மேல சந்தேகமே வேண்டாம், காட்டுகையாலும் அவன் தானாக சொல்ல குறையில்லையே. இந்த காரணத்தினால்தான் ஆழ்வார்கள் இப்படியெல்லாம் பல பாசுரங்கள்ல தெரிவித்திருக்கிறார்கள். கைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவநாமவான். இது வரைக்கும் வேதங்கள் என்ன சொல்லித்து, பெருமான் என்ன சொல்லித்துன்னு பார்த்தோம். அந்த தேவதைகளே கூட்டு பேட்டி காட்சிடும். இவாள்லாம் என்ன சொல்றா, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இப்ப பிரம்மா என்ன சொல்றார், ருத்ரன் என்ன சொல்றார், ருத்ரன் சொல்றாராம் க இதி பிரம்மணோ நாம, பிரம்மாவுக்கு கான்னு பெயர். ஈஷோகம் சர்வதேகினாம், அத்தனை உடல் கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், ஒரு உடலோட தான் பிறக்கிறோம், இத்தனை பேருக்கும் நான் தான் ஈசன். ஏன்னா அவர் தானே சம்ஹரிக்கிறார். யம தர்மன் தர்மராஜா வைத்துக் கொண்டு சம்ஹரித்தல்ங்கிற தொழில் ருத்ரன் பண்ணுகிறார்னு பார்க்கிறோமே, அதனால ஈசன். ஏன்னா அதற்கு பயந்து கொண்டுதானே என்னைக்கோ ஒரு நாள் மரணம் வந்துட போறது, அதுக்குள்ள நான் சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் தானே ஒவ்வொருத்தனும் வாழ்நாள் திறத்துகிறது காரியம் பண்ணுகிறோம். இந்த காரணத்தினாலே இப்ப ருத்ரனை ஈசன் தெரிவிக்கப்படுகிறது. ஈசன்னா இவர் தான் எல்லாரையும் படைக்கிறார், நியமிக்கிறாருங்கிற காரணத்தினால அல்ல. ஈஷோகம் சர்வதேகினாம்னா காலன் வந்துருவான், அதுக்குள்ள நான் வேலையை முடிக்கணும்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அதற்கு துரிதமா வேலையை செய்கிறார்கள் அல்லவா. அப்படி பயப்படுவதனாலே இவர் ஈசன். அப்ப கான்னு பிரம்மாவுக்கு பெயர், ஈசன்னு எனக்கு பெயர். அதுக்கு மேல ஆவாம் தவாங்கே சம்பூதௌ, பெருமான பார்த்து தெரிவிக்கிறார், உன்னுடைய அங்கம், உன்னுடைய திருமேனியிலிருந்து தான் நாங்கள் பிறந்தோம். சம்பூதௌ தவ அங்கே, உன் திருமேனியிலிருந்து நாங்கள் பிறந்தோம். தஸ்மாத்து கேசவ நாமவான், எம்பெருமானுக்கு கேசவன் பிரணாமம் இருக்கேன். க ஈசன், இந்த இரண்டு பேரையும் வஹதி, தன்னுடைய திருமேனியினாலே பிறப்பித்து தாங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால கேசவன் என்ன எம்பெருமானுக்கு திருநாமம். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூத்தின் கமர்களும் குறுகையில்லார்னு பாசுரமா. கேசவ நாமத்துல அத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த அர்த்தத்தோடு அந்த நாமத்தை சொன்னால் யமனே பயந்துடுவானா, கேசவன்கிற நாமத்தை சொல்லிட்டானா, இவன் உண்மை அறிந்தவன், இவனை நம்ம இதுலயே சேர்க்கக்கூடாது, யம பட்டர்களே கிட்டக்க போகாதீங்கோன்னு அவர்களை எல்லாம் விரட்டி விடுகிறான்னு பல பாசுரங்கள் இருக்கு என்கிறபடியே நாராயணன் பக்கலிலே பிரம்மருத்ராதிகள் ஜாத்தரானார்கள் என்றும், இவர்கள் திருநாபி கமலத்தையும் தட்சிண பார்ஸ்வத்தையும் பற்றி லப்த ஸ்வரூபராய் இருப்பார்கள் என்றும். ஆக பிரம்மா எங்க பிறந்தார், எம்பெருமானுடைய திருநாபி கமலம், பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே என்ன பாசுரமா. பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து பிறந்தவர் பிரம்மா. அடுத்து ருத்ரன் தட்சிண பார்ஸ்வத்தையும் பற்றி, எம்பெருமானுடைய இடதுபகம், வலத்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம்பெற துந்தி தலப்புன்னு பாசுரம். அதாவது எம்பெருமானுடைய வலது திருமார்பில மகாலட்சுமியை வைத்துக் கொண்டிருக்கிறான், அது இடது பக்கத்துல அந்த ருத்ரனுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறாராம். இந்த இடத்தை கொடுத்திருப்பதினாலே இந்த இடம் நமக்கு கிடைச்சுதா, லப்த ஸ்வரூபரா இருப்பார்கள். இது கிடைத்ததோ நம்முடைய ஸ்வரூபம் ஜீவித்தது. இவர் இல்லைன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காதே. பிரம்மா இந்த பதவி நான் இப்படி பிறக்கணும்ங்கிறதெல்லாம் எம்பெருமான் சங்கல்பித்து இந்த புஷ்பத்துல என்ன படைத்திருக்கிறார். இவர் இல்லைன்னா எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காதேன்னு எப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டு ரொம்ப ஜாகிரதையா இந்த இடம் நம்ம விட்டு போகக்கூடாது என்ன அதையே பற்றி இருப்பார்களாம். அது மாதிரி ருத்ரன் அவர் இந்த இடது பக்கத்தையே பற்றி நிற்பார்களாம், லப்த ஸ்வரூபராய் இருப்பார்கள் என்றும், பாதேன கமலாபேன பிரம்ம ருத்ரார்ச்சிதேனச்ச என்றும், இவர்கள் சேஷபூதராய் எம்பெருமானை அர்ச்சிப்பர்கள் என்றும், இவர்கள் ததீனமான சத்தாஸ்திதி பிரவருத்திகளை உடையராகையாலே எம்பெருமான் தானே என்றும் ஸ்ருதி இதிகாச புராணங்களும் சொல்லித்தன. பெருமா ஆழ்வார்கள் சொன்னார்னு மட்டும் பார்க்க வேண்டாம். ஸ்ருதி இதிகாச புராணங்கள், ஸ்ருதி வேதங்கள், இதிகாச புராணங்கள் இவை அத்தனையும் இதே அர்த்தங்களை வெளியிட்டிருக்கிறதே. பாதேன கமலாவேன பிரம்ம ருத்ரார்ச்சித்தேன, எம்பெருமானுடைய திருவடிகளை கமல புஷ்பங்களை கொண்டு பிரம்மா ருத்ரர்கள் முதலாளர்கள் அர்ச்சிக்கிறார்களா. அர்ச்சித்து என்ன பிரார்த்திக்கிறார்கள்னா, வைகுண்டம் வேண்டும் இல்ல, இன்னொரு சமயம் இதே பதவியில இருந்து நான் நிர்வகிக்கணும், இந்த பதவி விட்டு போகக்கூடாது, பதவியில இருந்து என்ன இறக்கக்கூடாது என்ன நிறைய புஷ்பங்களை பெருமானுடைய திருவடியில சமர்ப்பித்து, அண்டாதிபதையே நமகா, அண்டத்துக்கெல்லாம் தலைவரே இந்த அண்டத்தை எனக்கு கொடுத்து நானே நிர்வகிக்கும்படியா நீர் அனுகிரகிக்கணும் என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இதெல்லாம் இதிகாச புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, இவர்களாலே இவர்களெல்லாம் பிறந்ததே எம்பெருமான இடத்துல இருந்தா. சரி, பிறந்த பிற்பாடு தங்கள் காரியத்தை தாங்களே செய்ய முடியுமான்னா, இவருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால்தான் ஸ்வரூபமே. அப்ப இவர்களுடைய எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் தங்களுடைய காரியத்தை இவர்கள் செய்ய முடியும். அதற்கும் பிரார்த்திக்கிறார்கள். என்னெல்லாம் சொல்லுவதனாலே தது அதீனமான எம்பெருமானுக்கு அதீனப்பட்டுதான் சத்தையே. பிரம்மாங்கிற ஒருத்தர் பிறக்கணும்னு சொன்னாலே எம்பெருமான் தேவை, ருத்ரன் பிறக்கணும்னாலே எம்பெருமான் தேவையா, சத்தைக்கு எம்பெருமான் காரணம். ஸ்திதி
பிரம்மா நன்றாக இருந்து படைக்கணும்னா வேதங்களை இழந்துட்டாருன்னா அவருக்கு ஸ்திதியே இல்லை. உடனே இவர் தான் ஹம்சரூபியாக எடுத்து வேதங்களை கொடுக்கணும், ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி வேதங்களை உபதேசிக்கணும், மத்ஸ்யாவதாரம் பண்ணி வேதங்களை ரட்சிக்கணும் என்ன ஒவ்வொரு சமயத்திலும் இதற்குன்னு பலவிதமா அவதரித்து ஸ்திதியை கொடுப்பதும் பிரம்மா முதலான ருத்ரர்களுக்கு ஸ்திதி நிலையை ஏற்படுத்துவதும் எம்பெருமான் தான். சத்தா ஸ்திதி பிரவருத்தி. பிரவருத்தினா செயல்கள். பிரம்மா மேற்கொண்டு பலதையும் பிரஜாபதிகளை உண்டாக்கணும் படைக்கணும்னா உள்ளுக்குள்ள இவர் இருந்து நியமித்தால்தான் அவர்கள் படைப்பார்கள். பூர்வ காலத்துல எப்படி யதா பூர்வம் அகல்பயத்து தாத்தா, இதற்கு முன்னாடி எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே போல மீண்டும் சிருஷ்டிக்க வேண்டும்னா அதெல்லாம் எம்பெருமானுக்கு தான் தெரியும். அதை பிரம்மாவுக்கு உபதேசித்து இதை இந்த மாதிரி சிருஷ்டிகளை பண்ணணும் என்ன உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து பண்ணுபவனே எம்பெருமான் தான் என்கிற காரணத்தினாலே எம்பெருமான் தானே என்னும். இப்ப மொத்தம் எம்பெருமான் தான் சொன்னா என்னத்துக்கு தனித்தனியா இவர்களை சொல்லணும்? இவர்கள் எல்லோருமே எம்பெருமான்னு சொல்லி விடுவோம் தான் ஆழ்வார்களும் அப்படி தெரிவித்தார்கள். பரமாத்மா பரோ யோசௌ நாராயண சமாஹ்வய தஸ்ய அனபாயினி சக்திர் தேவி தத்தர்ம தர்மினி என்கிறபடியே எத்தனையேனும் பிரிவாற்றவில்லாத பெரிய பிராட்டியாரோ பாதி பிரம்மருத்ராதிகளும் இவன் திருமேனியிலே சர்வகாலம் இருப்பர்களோ வெண்ணில். அடுத்த கேள்வி, இந்த எம்பெருமானுடைய திருமேனியை பற்றிதான் இவர்களுக்கு சத்தை ஸ்வரூபம் ஸ்திதி எல்லாம் பார்த்தோமே. பெரிய பிராட்டி இப்படி ஒரு வார்த்தை சொல்றாளே, அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புலகான்னு பாசுரமா. நித்யான பாயினி எம்பெருமான் ஒரு நொடியும் பெருமானை விட்டு பிரியதில்லை. இறையும் அகலகில்லேன், உன்னை விட்டு பிரிய முடியாதுன்னு வாய் பிதத்தி கொண்டே இருக்கிறாளாம். ஏன் என்ன காரணம்? யாராலும் போன்னு விரட்டி அடிக்கிறாளான்னா யாரும் சொல்லவே இல்லை. இருந்தாலும் அந்த இடத்தினுடைய மேன்மை பெருமை அழகு இனிமை இத்தனையும் பார்த்தா எங்கேயா நழுவிட்டா என்ன பண்றது? ஒரு க்ஷணம் இதை விட்டா அப்படிங்கறத நினைச்சு பார்த்து கூடாது முடியாது இத்தையே சொல்லிட்டு இருக்கலாம். யாரு போய் அவளை நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல போறோம்? இருந்தாலும் அந்த இடத்தினுடைய மதிப்பு கௌரவம் இனிமை அது மனசுல பட்ட உடனே இந்த இடம் நமக்கு கனவுல கூட சரி நனவுல எப்போதுமே போகக்கூடாது, நான் போக மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாள். மேலும் அவள் அதை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது. எப்படி இளைய பெருமாள் தெரிவித்தாரோ, நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹா ஜலான் மத்ஸ்யா திவோகிருத்தவ். நீரை விட்டு பிரிந்த மீன் துடித்து கொண்டு எப்படி பிராணனை விடுமோ அத மாதிரி சீதை உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, நானும் உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்று லக்ஷ்மணர் சொன்னாரா. அப்போ பிராட்டி என்பவள் எம்பெருமானுடைய திருமார்புங்கிற அந்த வக்ஷஸ்தலத்தை இருந்தால்தான் இருக்கள். அங்கிருந்து ஒரு அடி நகர்ந்தான்னா பிராணனே போயிடும், சத்தையே கிடையாது. என்ன அப்படி ஒரு சம்பந்தம் அங்க இருக்கா? பெரிய பிராட்டியாரோ பாதி. அதுக்கு பிரமாணம் தெரிவிக்கிறச்ச பரமாத்மா பரோ யோசௌ நாராயண சமாஹ்வய. பரமாத்மா யார்? அவர்தான் பரன், உயர்ந்த எம்பெருமான் பரபுருஷன் பரமாத்மா. நாராயணன் திருநாமம் கொண்டிருக்கிறான். தஸ்ய அனபாயினி, அபாயம்னா பிரிதல், அனபாயினா விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருப்பவள். தஸ்ய அனபாயினி சக்திரு, அப்படி விட்டு பிரியாத சக்தியாகவே ஒரு எம்பெருமானுடைய ஒரு சக்தி போலவே. தேவி தத் தர்ம தர்மினி, எம்பெருமானுடைய அந்த தர்மம் பரமாத்மாங்கிற ஒரு எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் போலவே சக்தி போலவே குணங்களை போலவே திகழ்பவள் இந்த கூடவே இருக்கக்கூடிய தத் தர்ம தர்மினி சகதர்மச்சாரிணின்னு பார்க்கிறோம். அப்படி எம்பெருமான விட்டு பிரியாமல் என்னென்ன எம்பெருமானுடைய தன்மைகளோ அதை எல்லா பொழுதும் தூண்டி விடுபவளாய் அதற்கெல்லாம் பெருமை சேர்ப்பவளாய் கூடவே இருப்பவள் பெரிய பிராட்டியார். எத்தனையேனும் பிரிவு ஆற்றவில்லாத பெரிய பிராட்டியார். ஒரு நொடியும் அவளால பிரிந்திருக்க முடியாது, பிரிவை ஆற்ற மாட்டாள். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரோ பாதி பிரம்ம ருத்ராதிகளும் இவன் திருமேனியிலே சர்வகாலம் இருப்பார்களோ. பிரம்மா ருத்ரர்களும் இதே மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை விட்டு பிரியாமல் திருநாபி கமலத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த இடத்தினாலதான் எனக்கு எல்லாம் கிடைச்சது, ஆகவே இங்கதான் இருப்பேன், விட்டு பிரிந்தா பிராணன் போயிடும் என்ன சேஷத்த பாரதந்திரிய ஞானத்தோடு அப்படி இருப்பார்களா என்ன கேள்வி கேட்டுக்கிறார். அப்படின்னா நாம வணங்கலாமே. இப்ப பெரிய பிராட்டி அப்படி இருக்கிறார், லக்ஷ்மணர் அப்படி இருக்கிறாருங்கிறதுனாலதான் அவர்கள் எல்லாம் நாம வணங்குகிறோம், அவர்களை எல்லாம் சுவாமிகளாக ஏத்துக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த பிரம்ம ருத்ரர்களும் கூடவே இருக்கிறார்களோ, எப்போதும் பெருமானுடைய திருமேனியை விட்டு பிரியாமல் சேஷத்த பாரதந்திரிய குணத்தை வெளியிட்டு இப்படி இருப்பார்களோ என்று கேள்வி கேட்டுக்கொண்டு ஆபத்காலத்திலே எம்பெருமான் தன் திருமேனியிலே ஒதுங்க அவர்களுக்கும் இடம் கொடுக்கும் அத்தனை அல்லது எப்போதும் இரார்கள். இந்த மாதிரி நேரடியா ஒரு அங்கத்துல போய் ஏறி இருப்பது, அந்த இடத்துல இருப்பது, அமர்ந்து கொள்வதுங்கிறது ஏதோ பிரளய ஆபத்து காலத்துல நடக்குமே தவிர மற்ற சமயத்துல இந்த மாதிரி அந்த இடத்திலே போய் இருக்க மாட்டார்கள். அப்ப விட்டு பிரியாத சம்பந்தம்ங்கிறது போய்விடுமேன்னா, விட்டு பிரியாத சம்பந்தம்ங்கிறது ஸ்வரூபேன நேர திருமேனியிலேயே அந்த சம்பந்தம் கிடையாது. இப்ப நாம எல்லோரும் பரமாத்மாவோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம்னா அப்படியே நம்ம பரமாத்மா திருமேனியோடு நேரடியாக விட்டு இருக்கோம் இல்லையே.
ஸ்வரூபம் ஜீவாத்மாங்கிற இந்த ஸ்வரூபம் எம்பெருமான பரமாத்மா ஸ்வரூபத்தை விட்டு பிரிய முடியாது. அவருடைய அந்த பெரிய திருமேனியோடு தான் இந்த ஜீவாத்மா ஸ்வரூபம் ஒட்டின்னு இருக்கு. அப்ப ஆத்மாதான் எம்பெருமானுடைய அந்த ஒரு திருமேனியில ஒரு அங்கமா பூதமா இருக்கே தவிர நம்முடைய உடம்பே அப்படியே எம்பெருமானுடைய உடலோடு எப்போதும் ஒட்டின்னு இருக்கா? அந்த மாதிரியா இருக்கான்னு அப்படி இல்லையே. அதே மாதிரிதான் இந்த தேவர்களும் அவர்கள் ஆகிற அந்த ஜீவாத்மாக்கள் தான் இப்ப எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவர்கள், எம்பெருமான விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் உருவத்தோடு என்று போய் அடைக்கலம் புகுவார்கள்னா ஆபத்து காலத்துல அடைக்கலமாக எம்பெருமானுடைய திருமேனியில போய் ஒதுங்குவார்களாம். அதத்தான் எம்பெருமான் தன் திருமேனியிலே ஆபத்காலத்திலே ஒதுங்க, ஆபத்காலத்துல இவர்கள்லாம் போய் ஒதுங்குகிறார்கள். அதுதான் நளிர்மதி சடையனும் நான்முகக்கடலும் என்ன அத்தனை பேரும் பிரளயம் வந்த சமயத்துல நான் முன்னேன்னு எம்பெருமானுடைய திருமேனியில போய் அடைக்கலம் புகிறார்களா? அந்த சரித்திரத்தை தான் சொல்லி இடம் கொடுக்கும் அத்தனை அல்லது எப்போதும் இரார்கள். இதுதான் சர்வேஸ்வரனுக்கு மகத்தான சீலகுணமாகையாலே ஆழ்வார்கள் எப்போதும் அத்தையை அருள் செய்து கொண்டு போடுவார்கள். எப்போதும் இருக்க மாட்டானா அப்புறம் ஏன் ஆழ்வார் எப்ப பாரு இடம் பெற துந்தித்தலத்து வளத்தனம் திரிபுரம் இழைத்தவன் இத்தையே சொல்லி கொண்டிருக்கிறாரே? அப்ப எப்போதும் இந்த மாதிரி இருப்பார்னு அர்த்தம் வரும்னா இல்ல, பரமாத்மா எப்பேற்பட்டவன், எவ்வளவு உயர்ந்தவன், நித்தியசூரிகளுக்கு நாதன், இந்த தாழ்ந்த தேவதைகள் எல்லாம் எதிர்த்து வரா. இன்னைக்கு ஏதோ பெருமானால ஒரு பயன் அடைஞ்சதுன்னா வாழ்க நமகா போற்றி பல்லாண்டுன்னு வா. நாளைக்கே தங்களுடைய சொத்தை எம்பெருமான் கேட்டா அது என்ன நீ கேட்கறது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு எடுத்துட்டு வருவா. இப்படிப்பட்டவர்களா இருக்கிறதுக்கும் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியில பிராட்டிக்கு ஒரு இடம் கொடுத்தார் போல ருத்ரனுக்கு ஒரு இடம் கொடுக்கிறார், பிரம்மாவுக்கு திருநாபி கமலத்தை கொடுக்கிறார். இது எங்கேயாலும் தகுமா? அவருடைய பெருமை எங்க, இவர்கள் எங்கே? இவர்களையும் தன்னுடைய சீல குணத்திலே இப்படி வைத்துக் கொள்ளுகிறானேங்கிறதுல ஈடுபட்டு எப்போதும் ஆழ்வார்கள் இதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதனால எப்போதும் இவர்கள் அங்கு இருப்பார்கள்னு அர்த்தம் இல்ல. ஆபத் காலத்துக்கு போய் சேருவார்கள். மற்ற சமயத்துல அவரவர்கள் அந்தந்த லோகத்துல இருந்து கொண்டு பரமாத்மாவையும் மறந்து தாங்களே பரமாத்மா நினைத்து கொண்டு ராஜ தாமசர்களாகத்தான் இருப்பார்கள் என்ன அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அத்தையை அருள் செய்து கொண்டு போடுவார்கள். தாளதாமரையான் உரதுந்தியான் வாழ்வுள் நீன் மழுவாளி உன் நாகத்தான் ஆளராய் தொழுவார் அமரர்கள் நாளுமென் புகழ்கோ உணசீலமே. என்ன சீலம், என்ன சீலம்? பெருமான் எப்படிப்பட்டவன்? தாள தாமரையான் உனது உந்தியான். தாமரையில பிறந்திருக்கக்கூடிய பிரம்மா இதோ திருநாபி கமலத்திலிருந்து வந்தவன். அந்த திருநாபி கமலம் தன்னுடையதான் அவன் சொந்தம் கொண்டாடுறான். அப்படி அந்த பிரம்மாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வாழ்கொள் நீன் மழுவாளி உன் ஆகத்தான். பெரிய பரசு வாளி அந்த மழு ஆயுதங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன் இது என்னுடைய இடம் என்ன எம்பெருமானுடைய அந்த திருமேனியில கூறு கொள்ளுகிறான். ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமுகனும் கூறாலும் தனியுடம்பன் குளங்குளமா அசுரர்களின் பாசுரமா. பெருமானுடைய திருமேனி நிலம் வாரி வச்சு இந்த பகுதி என்னுடையது, திருவந்து என்னுடையது, கழுத்து என்னுடையது, இது என்னுடையதுன்னு ஒவ்வொருத்தரும் இப்படி கூறு கொண்டு என்னுடையதுன்னு அபிமானிக்கிறார்கள். இப்படி கூட பரமாத்மா தன்னுடல கொடுப்பாரா? கொடுக்கட்டும். தனக்கு பிரதிநிதியா இன்னொன்ன பண்ணி இதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்கலாமே. தன்னுடலையே இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறார்னா இது என்ன சீலம், என்ன சீலம்? இப்படி யாராலும் ஒரு பரமாத்மா செய்வாரா என்ன அதுல ஈடுபட்டு தெரிவிக்கிறார்களே தவிர எப்போதும் இவர்கள் அங்கேயே ஒட்டி கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் என்ன அர்த்தம் இல்லை. அக்கும் புலியும் அதலம் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பர். என்ன பண்பு, என்ன பண்பு? புலித்தோலும் எதையோ மசானத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பஸ்மத்தை எல்லாம் பூசிக்கொண்டிருக்கிறவன் எங்கே? அழகான பீதாம்பரம், திருப்பிழாய் மாலை, நாரிய சாந்தம் அனைத்தையும் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த திருவாபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிற எம்பெருமான் எங்கே? இந்த எம்பெருமான் இவனை போய் தன்னுடைய ஆகத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார்னா இது என்ன பண்பு, என்ன பண்பு? இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததில்லையேன்னு அதுல ஈடுபட்டு சொல்ல கடவுதிரே. கலகங்களானால் அடைய வளைந்தானுக்குள்ளே இன்ன ஜாதி எண்ணாமல் எல்லோரும் கூடியிருந்து கலகம் தெளிந்தவாறே புறப்பட்டாலும் இவ்விடம் இன்னான் பற்று, இவ்விடம் இன்னான் பற்று என்று சொல்லுமா போலே என்று நஞ்சியருக்கு பட்டர் அருள் செய்தாரே. நஞ்சியர் ஆச்சாரியர், பட்டர் ஆச்சாரியர், நஞ்சியர் சிஷ்யர். நஞ்சியருக்கு பட்டர் இந்த மாதிரி அருள் செய்தாராம். நஞ்சியருக்கே இந்த சந்தேகம் வந்திருக்கு. என்ன இது இந்த மாதிரி எப்பயோ ஒரு காலத்துல இடம் கொடுத்தா அதையே ஆழ்வார்கள் ரொம்ப பெருசா இப்படி தெரிவிக்கிறார்களே, இப்படி கூட உண்டா? இப்படி சொல்லுவார்களான்னா உனக்கு நேர பிரத்யட்சமா காட்டுறேன் பார். அந்த காலத்துல காவேரியில பெரிய ஆற்றுல வெள்ளம் அடித்து கொண்டு வரும். இப்ப வருமா வராதான்னா தெரியாது. ஆடி பிறந்தால் 18க்கு ஏதோ திறந்து விடுவா, 28க்கு திறந்து விடுவான்னு எதிர்பார்க்கிறா. வர்றது மழை அதிகரித்ததுன்னா வேற வழியே இல்ல, புரண்டு வருது, வெள்ளம் வருது. ஆனா அந்த காலத்துல நல்ல செழுமையா செம்மையா இருந்ததா? அப்ப திடீர்னு எப்ப பார்த்தாலும் வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்துடுதுன்னா அந்த இடமெல்லாம் பக்கத்துல நீர் சூழ்ந்து விட்டதுன்னா எங்க வசிக்கிறது? இப்ப வசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீர் சூழ்ந்து விட்டால் அங்கிருந்து எல்லோரும் புறப்பட்டு
இன்னார் இன்னாருங்கிற பாகுபாடுல தான் வசிப்பார்கள். அக்ரஹாரத்துல இன்னார் இருக்கணும், அடுத்து இங்க இவர்கள் இருக்கணும், அடுத்து கத்திரியர்கள், அடுத்து 4ஆம் இனத்தவர்கள், அப்படி பிரிந்துதான் இருப்பார்கள். ஒரு வெள்ளம் சூழ்ந்து விட்டதுன்னா முதல்ல ஆபத்து காலம், கலகம், எல்லா இல்ல யுத்தம் வந்துடுது. ஏதோ இந்த மாதிரி ஆபத்து காலம் ஏற்பட்டதுன்னா வெளியில இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் பிராணன் போயிடும். முதல்ல உள்ள போய் பிழைப்போம் என்ன, அத்தனை பேரும் அடையவளைந்தான் அந்த மதிலுக்குள்ள போய் உள்ளே போய் அமர்ந்து கொள்ளுவார்கள். அங்க போய் இடம் பார்த்து கொண்டு தங்குவார்களாம். கலகங்களானால், கலகம் ஏற்படுற சமயத்துல அடையவளைந்தானுக்குள்ளே இன்ன ஜாதி எண்ணாமல் அங்க உள்ள வந்த உடனே நான் அக்ரஹாரத்துல இருக்கேன், இங்கதான் இருப்பேன், நீ அங்கதான் இருப்பேன்னு வேறுபாடே பார்க்க மாட்டா. எல்லோரும் முதல்ல ஒரு இடத்துல சேர்ந்து இருப்போம், பாதுகாப்பா இருப்போம், அப்புறம் பின்னாடி போய் பார்த்துக்கலான்னு முதல்ல சேர்ந்து இருப்பார்களா. எல்லோரும் கூடியிருந்து அப்ப கவனம் இருந்துருவா. அங்க போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடத்துல பிரிந்துதானே இருப்பார்கள். இப்போ அடையவளைந்தானுக்கு வெளியில வந்து மறுபடியும் பெருமான சேவிப்பதற்கு உள்ள போறச்ச தங்கள் இடம் எதுன்னு பார்த்து வச்சுப்பாலாம். இங்கதான் நாம போவோம், அதனால அந்த இடம் நம்முடையது, இந்த இடம் நம்முடையதுன்னு ஒவ்வொருத்தரும் என்னவோ தங்களுக்கே சொந்தமான இடம் தங்கள் சொத்துன்ற போல ஆபத்து காலத்துல வந்து ஒதுங்கின இடம். ஆனா இதுதான் என்னுடையது, இதுதான் என்னுடையதுன்னு மனசுல எப்போதும் நினைச்சுட்டே உள்ள போவாளாம். வரும்போது இதான் நம்ம இடம் ஒரு தடவை பார்த்துட்டே வருவாளாம். இது இன்னான் இடம், இது இவ்விடம் இன்னான் பற்று, இவ்விடம் இன்னான் பற்று என்று சொல்லுமா போலே என்று நஜ்ஜியருக்கு பட்டர் அருளி செய்தாரே. என்ன இப்படி சந்தேகத்துக்கு விலை சாதிக்குமா போலே நேரடியா அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே எடுத்து உதாரணம் சொன்னார். இன்னைக்கு நம்ம கோஷ்டியில எல்லாம் போறச்சு சிலருக்கு அந்த பழக்கம் உண்டா? ஒருத்தர் ரொம்ப வருஷமா, ரொம்ப மாசமா, ரொம்ப காலமா ஒரு இடத்துல போய் அங்க நின்று கொண்டு சேவித்தாருன்னா அவர் அந்த இடத்தை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். இது என்னோட இடம், நான் இங்கதான் இருப்பேன். இல்லையே, நேத்துக்கு இங்கதான் இருந்தேன், முந்தா நேரத்து இங்கதான் இருந்தேன், தினப்படி இங்கதானே இருக்கேன், நீ வேணா சற்று நகர்ந்துருவோம்னு மற்றவரை சொல்லுவார். அந்த மாதிரி சிலருக்கு அபிமானத்தோடு இருக்கிறார்களா? அப்ப இவர்களுக்கே இது இன்னான் பற்று இன்னான் பற்று இருக்கிறார்கள்னா தேவர்களுக்கு இருக்காதா? அந்த மாதிரி அவர்கள் பெருமானுடைய திருமேனியில கூறு கொண்டு இது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லுவார்களே தவிர எப்போதும் சேர்ந்திருப்பார்கள் என்பது கிடையாது. கீழ் இவர்களுக்கு சொன்ன இத்தனையும் நமக்கும் ஒக்கும் என்று அருளி செய்தார்கள். சரி, இந்த தேவதைகளுக்கெல்லாம் சொல்லியாச்சே, தேவதைகளை எல்லாம் எம்பெருமான் என்ன எம்பெருமான் அழைக்கும் போது தேவதைகளை பேரை வச்சு சொன்னமே, அது அவர்களுக்கு மட்டும்தானா என்றால் இது இவர்களுக்கு சொன்ன இத்தனையும் நமக்கும் ஒக்கும் என்று அருளி செய்தார்கள். எங்கனே என்னில் வாடாத மலரடிக்குள் வைக்கவே வகுக்கின்னு என்னும் என்னை ஆக்கிக் கொண்டு என்னும் அந்நாள் நீ தந்த ஆக்கை என்னும் இவ்வளவு மன்னியே என்னை தன் பொன்னடிக்குள் இருத்தி என்னும் இங்க நன்னிக்கே குலகல்லடியன் என்னும் குடிகுடி வழிவந்த ஆட்சியும் தொண்டர் என்னும் அடியோம் போத்தி என்னும் இங்க நன்னிக்கே அறிவினையேன் களவேழ்வெண்ணை தொடுகொண்ட கல்வா என்பன் என்னும் இவ்வளவு அந்நியே உயிர் வேறின்னி ஒன்னாகவே என்னும் தமக்கு ஒன்னும் பிறர்க்கு ஒன்னும் ஆகாமல் அருளி செய்தாரிரே. கீழே பல விதங்கள்ல இந்த சந்தேகங்கள் எல்லாம் சொன்னார். எம்பெருமான் மற்றவர்கள் எல்லாம் படைக்கிறார்கள்னு சிலது இருக்கு, அவர்களை எல்லாம் தன்னுடைய அங்கத்திலேயே கொண்டிருக்கிறார்னு சில பாசுரங்கள், சிலது அவர்கள் எல்லாம் எம்பெருமானை வணங்குகிறார்கள்னு சொன்னது, சிலது வணங்கினால் எம்பெருமானுடைய பெருமைக்கு குற்றம்னு சொன்னது, சிலது மற்றவர்கள் எல்லோருமே எம்பெருமான் தான், மூவருமே ஒருத்தர் தான் என்ன சொல்லக்கூடிய பாசுரங்களா? இப்படி சொன்னதெல்லாம் வெறும் தேவதைகளுக்கு மட்டும் இல்ல, ஆழ்வார்கள் தங்களையே அந்த நிலையில வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார்கள். இப்ப எம்பெருமான மற்ற தேவதைகள் வணங்குகிறார்கள்னு சொன்னாரா? நாம அத்தனை பேருமே வணங்கணும். தானே வணங்கி இருக்கிறேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வாடாத மலரடிக்கு வைக்கவே வகுக்கின்னு நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடிக்கு வைக்கவே வகுக்கின்னு. அதுதான் எனக்கு வகுத்தது. ஜீவாத்மாவுக்கு எது வகுத்தது, எது செய்ய வேண்டிய செயல்னா பெருமானுடைய திருவேணியில திருவடிய நோக்கணும். நாடாத மலரடிக்கு, அதாவது வாடாத மலர், நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடிக்கு இப்படி தேடணுமா. சிறந்த புஷ்பங்கள் எது? எப்படி கஜேந்திர ஆழ்வான் பார்த்த உடனே ஆஹா என்ன அழகு என்ன அழகு, இந்த தாமர புஷ்பம் பெருமானுடைய திருவடிக்குத்தான் சேரணும் என்ற ஆசையோடு எப்படி அந்த மலரை பறித்து கொண்டு போய் சேர்த்தானோ அந்த மாதிரி நாமும் தினம்தோறும், இது ஏதோ ஒரு நாள் இல்ல, நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலரடிக்கு, அவருடைய திருவடிகள் வாடாத மலர். இந்த புஷ்பங்கள் என்னவா இருந்தாலும் வாடிதானே போகும். அப்ப வாடாமல் என்றென்றும் மலர்த்த அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய திருவடிகளுக்கு இந்த புஷ்பத்தை சமர்ப்பிப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கர்த்தவியம், கடமை என்ன அத்தை ஆழ்வார் தாமே செய்ததாக அத்தை தெரிவித்தார். அப்ப தான் எம்பெருமான வணங்கினார். தான் சொன்னா நம்ம அத்தனை பேரும் சேர்த்துக்கணும். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்குமே பரமாத்மாவை வணங்க வேண்டியதுதான் தன்மை, அதுதான் கர்த்தவியம். என்னை ஆக்கி கொண்டு இப்படி செய்வதற்கு என்ன முதல்ல படைக்கணுமே, என்னை தனக்குன்னு ஆக்கிக்கணுமே. இவர் எனக்கு தொண்டர் என்ன எம்பெருமான் நம்மை அப்படி ஆக்கி கொள்ளுகிறார். என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், என்னை தனக்குன்னு ஆக்கி கொண்டார். ஆக்கி கொண்டதோடு மட்டும் இல்ல,
தன்னை எனக்கு கொடுத்துட்டார், என்ன அவருக்கு நாக்கிண்டு தன்னை எனக்கே கொடுக்கக்கூடிய கற்பகமா இருக்கிறாரே என்றும் அந்நாள் நீ தந்த ஆக்கை. இப்ப என்னை அவராகவே, அதாவது என்னை அவருக்கு தொண்டராக ஆக்கி கொண்டு தன்னை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். அடுத்து இப்படி என்னை ஆக்கும் பொழுது எனக்குன்னு ஒரு உடலை கொடுத்தாரே, அந்நாள் நீ தந்த ஆக்கை. விசித்ராதேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. ஹஸ்தம், பாதம், கைகள், கால்கள் முதலான இந்த உடல் அங்கங்களோடு கூடின இந்த உடல் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனம், தர்மத்தை செய்வதற்கு தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது. அது என்ன தர்மம்னா எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது தான் பரம தர்மம். ஏதோ சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய தர்மத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கடைசியில இதுதான் தர்மம் எப்பயோ முடிவு பண்றதில்லை. இந்த சரீரம் எம்பெருமானுக்கு பயன்படும் விதத்திலே அவருடைய கைங்கரியத்துக்குன்னே கொடுக்கப்பட்டது. அப்போ என்னை தனக்காகவே கொடுத்தான். அந்நாள் நீ தந்த ஆக்கை, என்ன எம்பெருமான் நமக்கு கொடுத்த ஆக்கைனா நாமெல்லாம் அவனாலே படைக்கப்பட்டவர்கள் வந்துடுத்தா. கர்மத்தினாலே பிரம்மா படைத்தான் இல்ல, எம்பெருமான் தான் நம்மை படைக்கிறான். எம்பெருமான் எதற்கு படைக்கிறான்? தனக்கே ஆக்கி கொள்ளுவதற்காக படைக்கிறான். அப்படி நாம என்ன செய்யணும்? எம்பெருமானுக்கு வாடாத அந்த மலரடிக்கு கீழே நாள்தோறும் நாடி சிறந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ன இதெல்லாம் சொன்னார். மேலே என்னை தன் பொன்னடிக்கு இருத்தி, உயர்ந்த பொன் போன்ற தூய்மையான திருவடிகள். பொன்னடி, பொன்னடின்னு என்ன அர்த்தம்? பரம பாவனமானது. நாம இத்தனை பேரும் போய் வணங்குகிறோமே, வணங்கினதுனால எம்பெருமானுக்கு தோஷம் வருமா? நாம போய் வணங்கக்கூடிய எம்பெருமான்னு சொன்னா கொஞ்சம் குறைச்சல் தானோ அப்படின்னு வருமே. இத்தனை கும்பல் இருக்கா, இவாளுக்கெல்லாம் இவர் தலைவர்னு சொன்னா அந்த அந்த கும்பலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய தன்மையை வைத்து அவருடைய தலைவனை எப்படி நம்ம நிர்ணயிச்சுடுவோமா? இவர்கள் தான் தொண்டர்களா, இவருக்கு அவர் தலைவன் சொன்ன தொண்டர்களே எப்படின்னா தலைவன் எப்படி இருப்பாருன்னு நிர்ணயிச்சுடுவோமே. அந்த மாதிரி இப்ப நாமெல்லாம் போய் எம்பெருமான வணங்குகிறோம்னு சொன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணத்தோட, ரஜசு தமசோட இல்லாத அத்தனை தீய பண்புகளோடு இருக்கிறோம். நாமால வணங்கப்படக்கூடிய எம்பெருமான்னு சொன்னா அவருக்கு ஏதானும் குற்றம் வந்து இருக்குன்னா, பொன்னடி தங்கத்துக்கு குற்றமே வராதே. தங்க பாத்திரம் இருக்கு, தங்க குடம் இருக்கு. நாம எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் தங்க குடத்தை தொட்டா தங்கத்துக்கு ஏதானும் குற்றம் வருமோ? அதுக்கு எந்த தோஷமும் வராதே. அதே போலத்தான் எம்பெருமானுடைய பொன்னடி, அந்த தாமரை போன்ற அந்த அடிகளே பொன்னடியாகவும் இருக்கிறது, இனிமையும் இருக்கிறது, அதே போல தூய்மையும் இருக்கிறது, பரம பாவனமாகவும் இருக்கிறது, போக்கியமாகவும் இருக்கிறது. அந்த திருவடிகள்ல நாம போய் வணங்கினால் பெருமானுக்கு எந்த தோஷமும் இல்லை. அதே சமயத்துல அவர் நமக்கு தூய்மையும் கொடுக்கிறார். நாம எந்த தாழ்ச்சிகளோடும் இருக்கட்டும், நமக்கு எந்த தீய பண்புகளும் இருக்கட்டும், போய் வணங்கினோம்னு சொன்னால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த தாழ்வுகளையும் போக்கி, நீயும் பொண்ணுதான், நீயும் தங்கத்தை போல ஜலிப்பவன் தான் ஜீவாத்மாவை பத்தி உணர்த்தி என் சொத்து நீன்னு தனக்காக ஆக்கி கொள்ளுகிறான். அப்போ என்னை தன் பொன்னடிக்கு இருத்தி என்னை அவனுக்காக ஆக்கி கொள்ளுகிறான். எப்படி செய்கிறார் அந்த எம்பெருமான்? என்னை ஈடுபட்டு இங்க அன்னிக்கே குலதல் அடியேன், இப்படி என்ன அடிமையாக்கி கொண்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் உருத்தனால எனக்கு முன்னாடி 7 பிறவிகள், அதாவது 7 சந்தானம், எனக்கு அடுத்து வரப்போற 7 சந்தானம் தலைமுறைகள் அத்தனை பேரையும் தூய்மையாக்குகிறான். கெடுமடரா, அதாவது கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசதீதிபத்து நம்முடைய வாழ் வாய்க்கின்னவான்னு பாசுரமா. இன்னைக்கு நாம் போய் எம்பெருமானுடைய அடியவன்னு தன்னை ஆக்கி கொண்டேன்னு சொன்னால் இது என்னோடு நிற்காது. எனக்கு முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எல்லாம் இந்த பெருமை போய் சேருமா? அவர்கள்லாம் என்னைக்கோ பராமரிச்சு கூட போயிருப்பாரு, அவளுக்கு பெருமை சேருமான்னா இருக்கட்டும், அவள்லாம் சந்தோஷப்படுவா. அவள்லாம் எங்கேயோ வரவத்துல இருந்தா கூட நம்ம குலத்துல இப்படி ஒருத்தன் வந்தானா இவனால நமக்கு பெருமை ஏற்றம்னு அவர்கள்லாம் சந்தோஷப்படுவார்களா? அப்ப அவர்களுக்கே ஒரு சந்தோஷம் அதிகரிக்கிறதா? நாம இன்னைக்கு எம்பெருமானுக்கு அடியவன் ஆகிறதுனாலே நமக்கு முன் இருக்கக்கூடிய அந்த தலைமுறைகள் இருக்கிறது கூட ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை அதிகரிக்கிறதுன்னா அந்த அளவுக்கு பெருமானுடைய அந்த தூய்மை பெறக்கூடிய சக்தி இது யாருக்கு உண்டு? தன் பொன்னடிக்கு இருத்தி குலத்தல் அடியனாக என்ன ஆக்குகிறார். ரொம்ப தொன்மையான அடியவன். நான் இன்னைக்குதான் அடியவனா ஆயிருப்பேன். ஆனா எம்பெருமானுடைய சக்தி விசேஷம் என்னன்னா, நான் அடியவனா ஆன பிற்பாடு இதற்கு முன்னாடி இருந்த அத்தனையும் மறக்கடிச்சுடுவார். நான் எப்படியோ இருந்தேங்கிறதே மறந்து போய், நாங்கள்லாம் எத்தனையோ ஜென்மமா எங்க ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துல இருக்கோம், எங்களை மாதிரி தொண்டர்கள் உண்டான நமக்கே ஒரு சாத்திக அபிமானம் ஏற்படுமா போலே கீழ் நின்ற நிலையெல்லாம் மறக்கடித்து உயர்ந்த அந்த தொல்லடியேங்கிற தன்மையை நமக்கு கொடுத்து விடுகிறார். குடிகுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டர், நாங்களாம் எப்படிப்பட்டவர்கள்? குடிகுடியா எங்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சந்தானம் தான், பெருமான தவிர வேற தெய்வம் மறந்தும் புறந்தொழா மாந்தராக இருக்கிறோம் என்ன சொல்லக்கூடிய அந்த பெருமையே நமக்கு கொடுக்குமா போல எம்பெருமானுடைய அந்த தன்மை. அடியோம் போத்தி என்ன
நாங்கள் எல்லோரும் சொல்ல வேண்டியது என்னன்னா போற்றி, பெருமானுடைய அந்த திருவடிகள் வாழி போற்றி என்று பல்லாண்டு பாடுவதா ஸ்வரூபம் என்றும் இங்க நன்றிக்கே அறிவினையேன் களவேள் வெண்ணை தொடுகொண்ட கல்வா என்பன் பின்னையும். இப்ப இவர்கள்லாம் வணங்கினால் பெருமானுக்கு அவத்தியம் குற்றம் வந்துடுமோன்ற அந்த சந்தேகத்தை மாதிரி ஆழ்வார்கள் பாடினார்களா? தேவர்கள் அமரர்கள்லாம் போய் வணங்கினால் உன் தொழிப்புகள் மாசூனாதேன்னு அவர்கள் வணங்குவதனால எம்பெருமானுக்கு ஒரு குற்றம் வருமேன்னு சந்தேகப்பட்டு தெரிவித்தார்களா? அவர்கள் வணங்கினா இருக்கட்டும், நான் சொன்னாலே இப்ப எம்பெருமானுக்கு குற்றம் வந்துடுமே. வளவே உலகின் முதலாய வானோர் இறையை நித்திய சூரியர்கள் நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான போய் உரலோட கட்டினவன்னா இவன், ஆடு மாடு மேய்த்தவன்னா இவன், யசோதையினால அடி வாங்கினவன்னா என்ன, வெண்ணைக்காக திருடினவனாக என்ன, இப்படி எல்லாம் சொன்னால் அப்ப எம்பெருமானுக்கு அது குற்றமாகாதோ? அறிவின ஏன் களவேள் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பன். இப்படி எல்லாம் சொல்லி அந்த எம்பெருமான எவ்வளவு குறைத்து விடுகிறேன், அவருடைய பெருமையை ஒண்ணுமே இல்லாதபடி ஆக்கி விடுகிறேனே, நான் ரொம்ப பாப்பம் செய்தவன் என்று தன்னையே தாழ்ந்தவனாக ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்றும் இப்பொழுதும் அன்றியேன். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்தது நானும் அவரும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிற இடம் உண்டா? இப்ப பரமாத்மா தான் முக்கண்ணப்பா, அவரே முனியே, அவரே நான்முகனேன்னு சொல்ற பாசனங்களை பார்த்தோமா? அத மாதிரி நானும் அவரும் ஒண்ணுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உயிர் வேறின்னி ஒன்னாகவே, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னே ஆகலையா? வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு எம்பெருமான் வந்து விழுங்கி இந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கிற சமயத்துல பரமாத்மா ஜீவாத்மான்னு ரெண்டு தத்துவமே இல்ல, ஏக தத்துவம் அத்வைத்தம் என்று சொல்லுமா போல, அப்படி ஒரு நீராக கலந்த போல அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனந்தம் அதிகரிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் என்னை அணைத்துக் கொண்டு எனக்கு இப்படி கொடுக்கிறாருங்கிறதே இல்லாமல் அப்படியே பரமாத்மா போன்றையே ஒரு எண்ணம் ஏற்பட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதா? உயிர் வேறின்னி ஒன்னாகவே, பரமாத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லையோ. திருப்பாணாழ்வாருக்கு அப்படிதான் அனுபவம் ஏற்பட்டது. என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு சொன்னாரா? இப்ப அமுதன்னு அம்பெருமான் இருக்கார், மத்தொன்னு ஜீவாத்மா இருக்கா இல்லையா? நான் தானே அவர் அனுபவிக்கிறேன். ஆனா நான்கிற ஒரு வஸ்துவே கண்ணில் படல, இருக்கிறதே அவர் ஒருத்தர் தான். அவருடைய அனுபவம் அந்த ஆனந்தம் மட்டும்தான் இப்ப முழுக்க நிறைஞ்சிருக்கே தவிர நான் ஒருத்த அனுபவிக்கிறேங்கிறது கூட அங்க மறைஞ்சு போச்சு. அப்ப இருக்கிறது அவர் ஒருத்தர் தான், நானும் அவரும் அப்படி ஒன்னாகி விட்டோம்ங்கிற அளவுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டதா? உயிர் வேறின்னி ஒன்னாகவே என்ன அங்க சொன்னார். தமக்கும் ஒன்றும் தமக்கொன்றும் பிறர்க்கொன்றும் ஆகாமல் அருளி செய்தாரே. அப்ப சந்தேகமே வேண்டாம், மற்ற தேவதர்கள் விஷயமாக எம்பெருமானுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை என்னென்ன விதமாலாம் காட்டினாரோ அதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இதே போல தொடர்பு, இதே போல அனுபவம்னு காட்டி விட்டாரா? இதை விட என்ன நம்பகத்தன்மை வேணும்? தனக்கு ஒன்று பிறர்க்கு ஒண்ணுன்னு பேசுபவர்கள் ஏதோ தங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வைத்துக் கொண்டு இதை சாமர்த்தியம் இதை நன்னா நடைமுறைத்து படத்தணுங்கிறதுக்காக உபதேசிப்பார்கள். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, யதார்த்தவாதிகள். தங்களுக்கு ஒண்ணு பிறருக்கு ஒண்ணுன்னே பேச தெரியாது, எல்லோருக்குமாகத்தான் இப்ப அருளி செய்திருக்கிறார்கள். இனி அவர்களோடு சமரோ இவ்வாழ்வார்கள். சரி, அப்ப இப்படி ஒரு சந்தேகம் சொல்றது, தங்களுக்கு ஒண்ணும் பிறருக்கு ஒண்ணுன்னு பேசல, அவர்களை போலத்தான் தங்களும்னு வைத்து பேசுகிறார்கள். அப்ப அவர்களும் இவர்களும் ஒன்னா? பிரம்மா ருத்ரர்கள் முதலான தேவதைகள், விஸ்வாமித்திரர் ரிஷிகள் முதலான ரிஷிகள், அதே மாதிரி ஆழ்வார்கள் எல்லோரையும் ஒரே வகுப்புகள் சேர்த்துடலாமா? எல்லோருமே ஒரே மாதிரி தானா என்ன சந்தேகம் வரச்ச, அன்று கர்மத்தை இட்டு சிருஷ்டித்தான் என்றது அவர்களை. அவர்களையும் இவர்களையும் ஒன்னா சேர்க்கலாமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தன்மை உண்டு சில விஷயங்கள்ல, ஆனா பல விஷயங்கள்ல அவர்களை காட்டிலும் இவர்கள் பெருமை பெற்றவர்கள். அந்த பெருமைகளைத்தான் அடுக்குகிறார். கர்மத்தை இட்டு சிருஷ்டித்தான் என்றது அவர்களை. பிரம்மாவை படைத்தான்னா கர்மத்தினாலே, நல்ல புண்ணியசாலின்னா இவனை பிரம்மாவா ஆக்குவோம், இவன் நல்ல நிர்வாகத்திறன் இவன் இடத்துல இருக்கு, இவனை இந்திரன் ஆக்குவோம், இவனை நல்ல அக்னி பகவான் அக்னி லோகத்துக்கு இவனை அக்னியா ஆக்குவோம் என்ன ஒவ்வொரு தேவதையினுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மத்தை இட்டு இன்னென்ன தேவதைகளாக படைக்கிறான் எம்பெருமான். கர்மத்தை இட்டு சிருஷ்டித்தான் அவர்களை, இச்சையாலே அவதரிப்பித்தான் என்றது இவர்களை. பொய்கை ஆழ்வாரை பார்த்து நல்ல புண்ணியம் பண்ணிருக்கார், அதனால இவர் பொய்கை ஆழ்வார். ஓஹோன்னு நல்ல இவர் நல்ல சமதமங்களோட இருக்கார், இவரை நம்ம இப்படியா பண்ணார்? யாருன்னே தெரியாது, எம்பெருமானுக்கே தெரியுமோ தெரியாதோ சில ஜீவாத்மாக்கள் அப்படியே தேர்ந்தெடுத்து இவருக்கு இதை கொடுத்து இவருக்கு மறுபடியும் இவர்களை ஆழ்வார ஆக்கினானே தவிர அவர்களிடத்துல ஒண்ணு எதிர்பார்த்து கர்மத்தை பார்த்து புண்ணியத்தை பார்த்து அவருடைய நல்ல பண்புகளை பார்த்து கொடுத்தாரானா? செய்தேன் பல தீவனைகள் கொன்னேன் பல்லுயிர்களை குறிக்கோளும் இல்லாமையினால் என்னேனும் இறந்தாருக்கு இனிதாக உரைத்தறியேன்னு நான் எத்தனையோ பாவம் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு நேத்திக்கா இல்ல, இதுக்கு முன் ஜென்மங்கள் பலதும் வீணே கழித்தேன், பாபங்களையே செய்து கூடு பொறுத்திருக்கிறேன் ஆழ்வார்கள் பாசுரம்.
அத்தனை மிகுந்த பாபம் செய்திருக்கக்கூடியவர்கள்னு தாங்கள் தெரிவிக்கிறார்களே, எப்படி இந்த நிலை வந்ததுன்னா நிர்ஹேதுகம். கர்மத்தை பார்த்து கொடுக்கலையே, தன் இச்சையினாலே உலகத்தினுடைய நன்மைக்காக இவர்கள் மூலமாக மற்றவர்கள் திருந்தட்டும், இவர்கள் மூலமா திவ்ய பிரபந்த பாசுரங்கள் கிட்டினால் பலரும் அதை பெற்றுக்கொண்டு உஜ்ஜீவனம் அடைவார்கள் என்பதினாலே கொடுத்தானே தவிர கர்மத்தினாலே அல்ல. பெருமை ஸ்வ இச்சையாலே அவதரிப்பித்தான், சிருஷ்டித்தான். அங்க அவதரிப்பித்தான். இங்க அவதரித்தல் என்றாலே மேலிருந்து கீழிறங்குதல் அர்த்தமா? அவதரதி மேலிருந்து கீழிறங்குதல். இதுலதான் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை மேல உயர்த்தி இருக்கிறார், இங்க மேலிருந்து கீழ் இறக்கினார். அவதாரம்னு பார்த்தா மேலிருந்து கீழ் இறங்குதல். கீழே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு மயர்வர மதிநலம் அருள் கீழிருந்து மேல உயர்த்தி தானே இருக்கிறார். அப்ப அவதரிப்பித்தான்னு தெரிவிக்கிறாருன்னா அங்கதான் ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ஒவ்வொரு நித்திய சூழல்களுடைய அம்சம்னு பார்க்கிறோமா, அந்த அனுகிரகத்தை இங்க சேர்ப்பதினாலே அவதாரம்னு கொள்ளணும். இப்ப சேன முதலியாருடைய அம்சம் இவருக்கு வந்தது, கருடாழ்வாருடைய அனுகிரகம் இவருக்கு வந்தது, சார்ந்தத்தினுடைய அம்சம் இங்கு சேர்ந்தது, வனமாலையினுடைய அம்சம் இங்கு சேர்ந்தது, சுதர்சனாழ்வாருடைய அம்சம் இங்கு சேர்ந்ததுன்னு பார்த்து வந்தோமே. அப்ப மேல இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுடைய அருள் அனுகிரகம் சக்தி விசேஷத்தையும் கீழே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருத்தரிடத்திலையும் சேர்ப்பதினாலே அவதாரம் தானே. மேலிருந்து கீழே வந்த அவதாரம், அங்கிருந்து அந்த சக்தி ஆற்றலை இங்க கொண்டு வந்து சேர்த்தார், கீழே இருக்கிறவர்களை மேல உயர்த்தினார். ரெண்டு சேர்ந்துதான் அவதரிப்பித்தார், அவர்களை சிருஷ்டித்தார். பிரம்மா அவதாரமா, இந்திரன் அவதாரமானா யார் வேணா நாம கூட ஆகலாம். ஆசை இருந்து விருப்பம் இருந்து அந்த அளவுக்கு தகுதி பெற்றிருந்தோம் என்னால் நாமளே பிரம்மா ஆயிடலாம். வேணுமா? அவசியமா? என்னத்து இருக்கிற பிறவியே கழிச்சுட்டு போனா போறோம் இருக்கு. இன்னொரு பிறவி எடுத்து பிரம்மாவா இருந்து இதெல்லாம் அவசியமே இல்லை. ஆசை இருந்தால் ஆகலாம். அப்ப அவர்களை சிருஷ்டித்தால் போறோம். இவர்களை அவதரிப்பிக்கணும். இன்னன்னாரை இந்தந்த இடத்துல இப்படி அவதரிப்பித்து அனுபவத்தை கொடுத்து அவர்களை பாட வச்சு தவிச்சு பிரம்மாவை படைக்கிறச்சு தவிச்சாரா, ருத்ரனை படைக்கிறச்சு தவிச்சாரா, ஆழ்வாரை படைச்சிட்டு தவிக்கிறதுக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையே. மடல் எடுக்க போறாரா, தூது விட போறாரா, அடுத்து பாசுரம் வருமா வராதா, மயக்கமடைய போகிறாரா, இத்தனை கலக்கமும் இவர இடத்துல இருக்கு. இது பிரம்மாவை படைச்சுட்டு இருக்கிறச்ச கலங்கி அவர் என்ன பண்ண போறாரு, மேற்கொண்டு சிருஷ்டிக்க போறார். படைச்சிட்டு இவர் பாட்டுக்கு போய் தள்ளி கொண்டுட்டார். பார்க்கிறவர்கள் பள்ளி கொள்கின்ற பரமன் பிரம்மாவை படைச்சாச்சுன்னா இனி அவரை பார்த்துப்பாரு, இனி அவரே என்ன வேணுமோ செஞ்சுப்பார். என்ன அந்தரியாமியாக உள்ளிருந்து கொண்டு போய் சயனித்துக் கொண்டு விட்டாரே தவிர துடிதுடித்துக் கொண்டு என்ன ஆகும் ஏதாகும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லையே. ஆனால் தானே எதிர்பார்த்து இச்சையாலே விருப்பத்தாலே இவர்களை படைக்கும் பொழுது அவதரிப்பிக்கும் பொழுது அடுத்து என்னன்னு இவருக்கே ஒரு சந்தோஷம் வந்து எதிர்பார்க்கிறாரா. அப்ப எத்தனை பெருமை இருக்கு. ஸ்வ இச்சையாலே அவதரிப்பித்தான் என்றது இவர்களை. ஆபத்காலத்திலே ஆபன் நிவாரணார்த்தமாக காதாச்சித்கமாக தன் திருமேனியிலே இடம் கொடுத்து வைத்தான் என்றது அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தார். கொஞ்ச காலம் கொடுத்தார். பிரளய காலத்துல ஆபத்து காலத்துல ஐயோ பாவம் என்ன இறங்கி தன்னுடைய திருமேனியில இடம் கொடுத்தார். அத மாதிரியா இவர்களுக்குன்னா நீக்கமில்லா அடியார். மம பிராணாகி பாண்டவாகான்னு பாண்டவர்களை வசத்தியா சொன்னார். ஞானீத்து ஆத்மைவமை மதம்னு கண்ணன் சொன்னார். இருக்கட்டும், அந்த பாண்டவர்களை கூட தன்னோட எப்போதும் சேர்த்து வச்சுட்டு இருந்தாரானா காணும். ஆனா இன்னைக்கு நம்மாழ்வாரை விட்டு பெருமாள் தனித்திருக்கிறோம்னா எங்க போனாலும் ஷட்டாரின்னு நம்மாழ்வார் கூடவே இருக்கார். ஒரு ஆழ்வாரை சொன்னா அவர் தான் அங்கி, மத்த அத்தனை பேரும் அங்கங்கள். ஷட்டாரின்னு சொன்னா மத்த ஆழ்வார்கள் இல்லாம ஷட்டாரி இருக்க முடியுமா? அப்ப ஆழ்வார்களை விட்டு எம்பெருமான்ங்கிறது இன்னைக்கு இல்லவே இல்லை. அதே இந்த தேவதைகள் இல்லாமல் எம்பெருமான் தனித்த அவருடைய திருநாவுடைய சக்தி விசேஷம் உண்டு. அதே ஷட்டாரி இல்லாம எம்பெருமான் சேவிப்பது கூட கிடையாது. இன்னைக்கு கூட பெரியவருடைய வழக்கம் இருக்கு. மூலவர் சந்நிதியிலிருந்து உற்சவர் வெளியில புறப்பட்டு விட்டார்னு சொன்னால் மூலவரை போய் சேவிப்பதில்லை. ஏன்? ஷட்டாரி உற்சவரோட வெளில வந்துடுறது. திருவடியா இருக்கக்கூடிய ஷட்டாரி நம்மாழ்வாரும் பெருமானும் கிளம்பி வெளில வந்துட்டாருன்னா உள்ள ஆழ்வார் சம்பந்தம் பிரத்யட்சமா இல்ல. இருக்கட்டும், உள்ள அதிருஷ்டமா கண்ணுக்கு முன்னாடி தெரியலன்னா கூட ஆழ்வாருடைய எம்பெருமானுடைய திருவடி இருந்தாலும் நமக்கு அது கண்ணுக்கு புலப்படவே நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. போய் வெறும் அப்படியே வேடிக்கை பார்த்து சேவிச்சுட்டு வரலாம். அதே இங்கு சென்றால் திருவடி ஷட்டாரியோட சேவிக்கலாம். ஷட்டாரி நமக்கும் சாதிப்பர்கள். அப்ப ஆழ்வார் சம்பந்தம் இல்லாம போய் பெருமானை சேவிப்பது கூடாதுன்னு பெரியவர்களுடைய வழக்கம். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல மலையிலிருந்து தேவப்பெருமாள் இறங்கிட்டாருன்னா யாரும் மலைக்கு போய் தேவப்பெருமாள் எப்படி இருக்காருன்னு கூட பார்க்க மாட்டார். எத்தனை நாள் கீழே உற்சவர் இருக்காரோ முழுக்க உற்சவரோட அனுபவம். இவர் திரும்பி மேல போனாருன்னா சரி நித்தியான சந்தானத்துக்கு போகணும், கார்த்தால திருப்பாவ கோஷ்டிக்கு போகணும்னு மேல போவர்களை தவிர தனித்து போய் மூலவரை சேவிப்பதுங்கிறது வழக்கமே இல்லை. அப்ப பெருமான் ஆழ்வார்களை விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருக்கிறானா, அதைத்தான் நீக்கமில்லா அடியார். ஒரு நாள் கூட இவர்களை விட்டு பிரிந்து எம்பெருமானுக்கு ஆகவே ஆகாது. அதே அவர்கள் எல்லாம் வரலன்னா தேவதைகள் இல்லைன்னா
பரம திருப்தி, ரொம்ப ஏகாந்தமா சேமித்துக் கொண்டிருப்பார். ஆக அதைத்தான் இங்கு காட்டினார். நீக்கமில்லா அடியார் என்ன கடவுதிரே இவர்களை ராஜச தாமச மிஸ்ர சத்தம் தலையெடுத்த போது பகவத் விஷய பிரவருத்தி கணத்திருக்கையாலே சேஷபூதர் என்கிறது அவர்களை. அவர்கள் எல்லோரும் அடிமைகள் தான், எல்லா ஜீவாத்மாவும் அடிமைதானே, பிரம்மாருத்ரர்களும் அடிமைகள் தானே. ஆமாம், ஆனா எப்பொழுது அடிமைகள்? ராஜச தாமச மிஸ்ர சத்தம் தலையெடுத்த போது பகவத் விஷய பிரவருத்தி கணத்திருக்கையாலே. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவர்களுக்கு. முக்குணத்தோடு இருப்பவர்கள் தானே எல்லோருமே. இப்ப இந்திரன் முதலான அந்த தேவதைகளுக்கெல்லாம் ராஜச குணம் தாமச குணம் இருக்கு. இது 2 பங்கு, இது 2 பங்கு, சத்துவகுணம் 3 பங்கு. இந்த 2 காட்டிலும் 1 பங்கு அதிகமா இருக்கா? ஓஹோன்னு ஸ்துதிப்பர்கள். இத ருத்ரன் சொன்னாரே, கன்னு பிரம்மாவுக்கு நாமம், ஈசன் எனக்கு பெயர், நாங்கள் இருவரும் உன்னுடைய திருமேனியிலிருந்துதான் பிறந்தோம், ஆகவே நீதான் கேசவன், ஓஹோன்னு ஸ்துதி பண்ணிருக்கிறாரே, என்ன அடிமைத்தன்மை புரிந்து கொண்டிருக்கிறார்னு தோணும். ஒரு சமயம், இன்னொரு சமயம் நான் தான் எல்லாம் அப்படின்னு எதிர்த்து வந்துருவாரு. பரிவின்னி வாணனை காத்தும் என்னும், வானாசுரனை காக்க வரேன் என்று சொல்லி வாணனுக்கு வரம் கொடுத்துட்டேன், என்னுடைய குடும்பத்தோடு நான் அதை காவல் காக்கிறேன் வந்து நின்று கண்ணன் வந்த பொழுது வழிவிடாமல் எதிர்த்து சண்டையிட்டாரா இல்லையா? அப்ப எங்க போச்சு சத்துவகுணம்? உன்னிடத்திலிருந்து பிறந்தவன் நான் வழிவிடுகிறேன், வழிவிடலையே. அப்ப ராஜசகுணம் தாமச குணம் மிஸ்ர சத்துவகுணத்தோடு இருந்து அது தலையெடுத்த போது பகவத் விஷய பிரவருத்தி. அப்ப ஏதோ பகவானை குறித்து 2 விஷயத்தை சொல்லி புகழ்வர்களே தவிர மற்ற பொழுதில் அவர்கள் இல்ல. அதை வைத்துக் கொண்டு சேஷபூதர் என்ன அவர்களை சொல்றோம்? அடிமைகள்னு சொல்றோம் அவர்களை. முக்குணத்திரண்டவை அகத்தி ஒன்னினில் ஒன்னினின்னு என்னும் நிலை நின்ன தொண்டரான அறந்திகழ மனத்தவர் என்னும் சொல்லுகிற சுத்த சத்வனிஷ்டர் ஆகையாலே தெளிவுத்த சிந்தையரான சேஷபூதர் என்கிறது இவர்களை. தெளிவுத்த சிந்தையர், நல்ல தெளிவான சிந்தை, தெளிவான ஞானம், தெளிவு தெளிவு தெளிவு, இருள் தருமா ஞானத்துக்குள்ள தெளிவோடு இருக்கார்களே, அதுதான் ஆச்சரியம். இந்த பூமி என்ன ஆனாலும் வைகுந்தத்திலிருந்து அனந்தன், ஆதிசேஷன், கருடன் முதலானவர்கள் வந்து பிறந்தால் கூட சற்று இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒரு பாடு தடுத்துடுமா. அதைத்தான் பாசுரங்களே காட்டுகிறார்களே. அந்த கருடாழ்வார் ஒரு சமயம் அவதாரம் இங்க வந்து அவதரிக்கிற சமயத்துல பெருமானிடத்திலேயே போய் எதிர்த்து கொண்டு, தினந்தோறும் உன்னை நான் தூக்கி சுமந்ததுக்கு இதுதான் நீ கொடுக்கக்கூடிய கூலியான்னு கேட்டுட்டார். அந்த அந்த இவர் அந்த ஒரு பாம்பு அவரை துரத்தி கொண்டு போய் இது ஆகாரமா பிடிக்கணும்னு பார்க்கிறச்ச அந்த நாகமானது போய் கண்ணனுடைய அந்த சிம்மாசனத்துடைய காலை கட்டி கொண்டது. அப்ப அந்த நாகத்தை எனக்கு கொடுன்னு கண்ணன் இடத்துல பிரார்த்திக்க அது அடைக்கலம் புகுந்தது, கொடுக்க மாட்டேன்னு கண்ணன் சொன்னார். அது என்ன, உன்னை தினப்படி தூக்கி கொண்டு வாகனமா இருக்கக்கூடிய எனக்கே இப்படி நீ என் வயிற்றுல அடிக்கிறியப்பா, என்ன எதிர்த்து கேள்வி கேட்டானா இல்லையா? அப்போ வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளா இருப்பினும் இந்த லோகத்துக்கு வந்தால் இந்த இந்திரியங்கள், இந்த பிரகிருதிங்கிறது ஒரு பாடுபடுத்துறதா? அப்படிப்பட்ட இந்த பூமியிலே அவ்வளவு கோரம், அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூமியிலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு பொழுது எம்பெருமானை இந்த மாதிரி எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டான். தனக்கேயாக எனக்குள்ள மீதேப்பா, இன்னைக்கு கொடுக்கலன்னா என்ன, உனக்கு என்னைக்கு விருப்பமோ அன்னைக்கு கொடு, என்னிடத்துல நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டான், உன்னை கட்டாயே படுத்தல, என் வீதி ஒரு நாள் போனா போறோம், இப்படி பண்ணா போறோம், ஒன்னு இஷ்டப்படி பண்ணா போறோம், எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலன்னு அடக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன? முக்குணத்து இரண்டவை அகத்தி, துளி கூட ராஜச குணம் தாமச குணம்ங்கிறது ஒரு இடத்துல இல்ல. மொத்தமா அதை தொடச்சு எடுத்தாச்சு. அதனுடைய அந்த அடையாளம் கூட இல்லை, அதனுடைய வாசனை இல்லை, ஏதும் இல்லாதபடி மொத்தத்தையும் அகற்றி சத்துவகுணத்திலேயே நிலை நின்றவர்கள். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எப்படியோ அப்படி இவர்கள். நம்ம வைகுந்தத்துக்கு போய் தனித்து அவர்களை பார்க்க வேண்டாம், இந்த உலகத்திலே ஆழ்வார்களை ஒருவேளை அவர்கள் காலத்திலிருந்து இவர்களை பார்த்திருந்தோம்னா இவர்கள் தான் நித்திய சூரிகள்ங்கிற அளவிற்கு நமக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குமா? ஆக அப்படி சத்துவகுணத்திலே ஒன்றி நிற்றவர்கள் தெளிவுற்ற சிந்தையரான சேஷபூதர், நிலை நின்ற தொண்டர். தொண்டர்கள்னா நிலை நின்று இருக்கணும். ஒரு வருஷம் தொண்டனா இருப்பேன், அடுத்த வருஷம் செல்வம் காசு பணம் வந்து எடுத்தேன்னா போறோம், இனிமே இது எப்போ தீர்றதோ அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பெருமான வணங்கலாம், இப்படியெல்லாம் கிடையாது. நிலை நின்ற தொண்டர், வேற எதுவும் எனக்கு எதிர்பார்ப்பில்லை, தொண்டு கைங்கரியத்துலத்தான் என்று அறந்திகழும் மனத்தவர். இது மனசுலயும் இருக்கணும். காய்கமா தொண்டு பண்ணிக்கொண்டு மனசு மாத்திரம் எதையோ நினைத்து கொண்டில்லாமல் மனசு, வாக்கு, காயம் 3 எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு சத்வநிஷ்டர் ஆகையாலே தெளிவுற்ற சிந்தையரான சேஷபூதர், சிறந்த சிந்தையோடு இருக்கக்கூடிய சேஷபூதர் என்று இவர்களை தெரிவித்து அவர்கள் சத்துவகுணம் குலைந்து ராஜச தாமச பிரச்சுரான போது கோயம் விஷ்ணு என்று அகங்கரித்து பரிவின்றி வாணனை காத்தும் என்றும் படையோடும் வந்ததிருந்த என்றும் இப்படி பானாசுர யுத்தாதிகளிலே ஈஸ்வரனோட எதிரம்பு கோக்கையாலே ஈஸ்வரனை கிட்டுகை அபத்தியம் என்னும். சரி, அவர்கள் எம்பெருமான வணங்கினால் குற்றம்னு சொல்லுகிறோமே, என்ன காரணம்னா இதனாலதான்
இந்த காரணத்தினாலதான் அதை குற்றம்னு சொல்லுகிறோம். எம்பெருமானை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். அது யாரது? விஷ்ணு. விஷ்ணுன்னு ஒருத்தன் பெரியவன் இருக்கிறானா? என்ன நான் தான் வரங்களை பெற்றிருக்கிறேன், இந்த ஜகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன் நான் தான், என்ன அப்படி கர்வம் வந்து விடுகிறதாம்? பரிவின்னி வாணனை காத்தும். பரிவே இல்லை, எம்பெருமான் தான் இந்த ஜகத்தை படைப்பவன், அவனுக்கு முன்னாடி நாம போய் இவனை என்னமோ காக்கிறேன்னு சொல்றேன், இதெல்லாம் கூடுமா? என்னை பார்த்து கூடாதுன்னு விட்டு இருக்கணுமா அல்லவா? காத்தும், நான் காக்கிறேன் என்று வார்த்தை கொடுத்து படையோடும் வந்து எதிர்ந்த. சரி, இதை வார்த்தை கொடுத்துட்டேன், இப்ப நிஜத்துல செய்ய முடியாதுன்னு பின்வாங்கி இருக்கலாமா? அப்பயும் செய்யலையே. அப்ப என்ன ஞானம்? இவர்களுக்கு ஞானமே இல்லை. படையோடும் வந்து எதிர்ந்த என்றும் இப்படி பாணாசுர யுத்தாதிகளிலே. இதே போலத்தான் இந்திரன், அவனுக்கு எத்தனையோ ரட்சித்தார். பூமியெல்லாம், அதாவது மகாபலியினிடத்திலிருந்து யாச்சகம் பெற்று ராஜ்யத்தை எல்லாம் ஒப்படைத்து கொடுத்தார். கிருஷ்ணாவதார காலத்துல ஏதோ 2 புஷ்பம், பாரிஜாத புஷ்பம் கொடுன்னு கேட்டா, இதெல்லாம் தேவர்களுக்கு தான், மனுஷர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி பெரிய யுத்தம் வந்து இந்திரனே வந்து எதிர்த்தானே. அப்ப இந்த மாதிரி எதிர்ப்பவர்களாகத்தான் தேவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்து வணங்கினால் அது நிச்சயம் தோஷம், குற்றம். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பகவத் விஷயீகாரத்துக்கு முன்பு உண்டான பிரவருத்தி நிவர்த்திகளிலே பொல்லாங்குகளை அனுசந்தித்தும், இந்த பிறவி இப்போ எம்பெருமான அனுகிரகித்த பிற்பாடு ஒண்ணுமே கிடையாது, எந்த பொல்லாங்கு கிடையாது, ஒரு தீமை கிடையாது. அதான் கொன்னேன் பல்லுயிர்களை குறிக்கோளும் நிலாமையினால் முன்னாடி இருந்த நிலை. பல பல கண்ட விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், எத்தனையோ விஷயாந்தரங்கள்ல மண்டி இருந்தேங்கிறதெல்லாம் முன்பிருந்த நிலை. அப்ப உண்டான பிரவருத்தி நிவர்த்திகளிலே பொல்லாங்குகளை அனுசந்தித்தோம், அதை அனுசந்திக்கிறார்கள். எம்பெருமான அனுகிரகித்த பிற்பாடு இவர்களிடத்துல ஒரு துளி கூட அந்த மாதிரியான குணம் இல்லை. ஏன் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலைங்கிற அனுபவம் கூட எம்பெருமான் விஷயமாகவே ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இவர்கள் உணவு உண்டு ஜீவித்தார்களான்னா பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம், அவருடைய திருமை கைங்கரியத்தை பண்ணித்தான் இவர்கள் உஜ்ஜீவித்தார்களே தவிர உணவு உண்டு உஜ்ஜீவித்தார்கள் அதுவே சொல்றது இல்லையே. இவர்களுக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றி எல்லாம் கண்ணன் இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரியான தீமைகளை எங்கேயானும் சொல்லியிருப்பார்களா, செய்வார்களா? கிடையவே கிடையாதா? அப்ப பகவத் விஷயீகாரத்துக்கு முன்பு எம்பெருமான் இவர்களை அனுகிரகிப்பதற்கு முன்பு, அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு இருந்த பொல்லாங்குகளை சொன்னார்களே தவிர, அதனாலேயே இவர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் தாங்களே பாசுரத்துல சொல்லிக் கொள்கிறார்கள். பிதிரு மனமிலேன் பிக்ஞகன் தன்னோடு எதிர்வன் அவன் எனக்கு நேரான். திருமழியாழ்வார் மார்த்தட்டி சொல்றார். அது ஒருக்கான ருத்ரன், அவன் எனக்கு சமமா? அவர் எவ்வளவு பெரிய தேவர், எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர், இந்த மூவுலகங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய பதவியில இருக்கார். எத்தனையோ பெரிய மதங்கள் அவரை பின்பற்றுவது, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கார். என்ன இருக்கட்டும், அவன் எனக்கு நேரான். பிக்ஞகன் தன்னோடு எதிர்வன், நான் அவனையே எதிர்த்து போவேன், அவன் எனக்கு நேரான். என்ன அவன் பெரியவன், எனக்கு சமமா உண்டா? எம்பெருமான் என்னை தேர்ந்தெடுத்து இப்படி ஞான பக்திகளை கொடுத்திருக்கார், இந்த பெருமான் இடத்துல இல்லையே என்று தாமே அருளி செய்தாரிலே. ஆகையாலே சமர் என்ன ஒண்ணாது. அப்போ இப்படி சொல்லி முடிக்கிறார். ஆக இவர்களையும் ஆழ்வார்களையும் மற்ற தேவதைகளையும் ரிஷிகளையும் சமம்னு சொல்லலாமான்னா ஒரு காலத்திலே சொல்ல முடியாது. அவன் முன்னாடி சொன்னாரே சமம்னு சொன்னாரேன்னா சில தன்மைகள்ல சமம். என்ன தன்மைகள்? எம்பெருமானாலேயே படைக்கப்பட்டவர்கள், எம்பெருமானை வணங்குபவர்கள், அதே மாதிரி எம்பெருமானும் தானும் கலக்கிற சமயத்துல ஒன்றாக அப்படி இருப்பவர்கள். எம்பெருமான வணங்கினால் அது குற்றம் என்று இவர்களும் தவிக்கிறார்கள். இது முதலான அந்த தன்மைகளை பார்க்கும் பொழுது மற்ற தேவதைகள் மற்ற ரிஷிகளை போலத்தான் இவர்களும் என்ன தோணும். ஆனா அது மட்டும் அல்ல, அதை விட எத்தனையோ பெருமைகள் இவர்களுக்கு இருக்கிறதுனாலே சமரே கிடையாது. அவர்கள் வேறுதான், இவர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்ன காட்டினார். இதற்கு மேல திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டான பெருமை இதுவரைக்கும் மூலமா, அதாவது அருளை செய்திருக்கக்கூடிய கர்த்தாவான ஆழ்வார்களுடைய பெருமையை நிர்தாரணம் பண்ணிட்டார். ஆழ்வார்கள்லாம் தெளிவில்லாம பேசுகிறார்களே, ஒரே கலக்கமா இருக்கே அப்படின்னா கலக்கம் இல்ல, எதுவும் இல்ல, சிறந்த தெளிவோடு பேசி இருக்கிறார்கள். என்ன அத்த நிர்ணயமிட்டாரா? இனிமே அடுத்து திவ்ய பிரபந்த விசாரம். இது தமிழ்ல இருக்கே, பாசுரங்களா இருக்கே, காதலை வெளிப்படுத்துறது, தூது மடல் என்னென்னமோ சொல்றது, இதை போய் வேதம்னு சொல்ல முடியுமா என்று அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா போது மேற்கொண்டு அதை தெரிவித்து, அதுக்கு மேல எம்பெருமான் இவர்களுக்கு சாட்சாத்காரம், எம்பெருமான் அப்படியே சேவை சாதித்தார், அனுபவித்தார்கள், அது எம்பெருமான் சேவை விட்டு போனது, துடித்தார்கள், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் என்ன என்பதையெல்லாம் விவரித்து மேற்கொண்டு இவர்களுடைய என்ன பெருமையை சொல்லி எம்பெருமான் இவர்கள் மூலமாக இந்த லோகத்தை எப்படி உஜ்ஜீவனம் அடைய செய்தான்ங்கிறத சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார். அந்த விஷயம் என்ன என்பதை மேற்கொண்டு நாளைய தினம் இதே இடத்துல 4 மணி முதலாக கேட்கலாம், என்ன அனுபவிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.